அம்மி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அவங்க வந்து ஆரம்க்கு தான் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரெடி பண்ணிக்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அப்புறம் இன்னொரு செல்லக்குட்டியும் மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டையும் ஒரே டைமில் கொடுத்துடலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன்டா. இந்த ஒன் ஷாட் உடனே மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் இஸ் மைன். இது வந்து அக்கா வீட்டுக்காரோட செகண்ட் சீசன் மாதிரி தான் ஆரமோட ஸ்டோரி. எங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே மொத்த குடும்பமும் உங்கள் பெரியப்பா வீட்டில் இருக்கீங்க. பெரியப்பா இறந்துட்டாரு. ஸோ அவரோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா திடீர்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. மாப்பிள்ளை பார்க்கலாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாப்பிள்ளையை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை வந்து நல்லவரா என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் அப்பா வந்திருக்காரு. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டரும் நிஜமாவே நம்ம அப்பா திருந்திட்டாராடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் சிஸ்டர்கிட்ட. அதே சந்தேகம் தான்க்கா எனக்கும். அப்போ ஜின்னோ, என்னடி சின்ன பொண்டாட்டி? எது சின்ன பொண்டாட்டியா அப்படின்னு உங்கள் சிஸ்டர் அவன் அந்த ஹஸ்பண்ட்டை சண்டைக்கு போகிறா ஜின்னுட்ட. ஜின்னோ, நீ மட்டும் அக்கா வீட்டுக்காருன்னு கூப்பிடும்போது நான் சின்ன பொண்டாட்டி கூப்பிட்றதா? நீ தாண்டிய சின்ன பொண்டாட்டி. அப்போ யார் பெரிய பொண்டாட்டி? சேச்சா அப்படிலாம் இல்லை, குட்டியாக இருக்கில்ல அதனால சின்ன பொண்டாட்டி. ஐயா சரி, உங்கள் அப்பா ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லையே. திடீர்னு என்னமோ உங்கள் பெரியம்மா கிட்ட கையை போட்டு எங்கள் அண்ணன் கனவுல வந்தார், இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் ஓவராக உருகுறாரே. அதான் எனக்கும் தெரியல. இல்லை இந்த கௌரவம் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ண தான் வந்திருக்கு. அம்புட்டு நல்லவெல்லாம் இல்லை உங்கள் அப்பா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பாவை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா அம்புட்டு நல்லவன்ல. ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவன் எப்படி அப்பட்ட ஆளுன்னு. சும்மா நிறுத்துங்க. சரி பார்ப்போம் உங்கள் அப்பா இன்னும் என்னென்னா உருட்டுறாருன்னு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வரலாறு அப்படிமா. நான் சொல்கிறேன் அங்கே பார் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க பெரியப்பா பொண்ணு அப்படி தலையை குனிஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் ஒரு சந்தோஷம் அப்படிலாம் இல்லை. நீங்களாம் வந்திருக்கோம் வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு 2 months மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அவங்களோட 2 மாதம் மூத்தவங்க தான் அவங்க. மற்றபடி வந்து 2 பேத்துக்கு ஒரே ஏஜ் தான். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டப்போ கேட்க, ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? சம்மதம்தான். ஆனால் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, பேச பிடிக்கலன்னா நான் எதுவும் கேட்கல. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் தான். அம்மா எனக்குன்னு இருக்கிறது அவங்க மட்டும்தான். அவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதான். அப்போ உனக்காக இல்லையா? உனக்குன்னு லைஃப் இருக்கு. ஆமாம் இல்லைக்கா, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு யாரையாச்சும் அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டர் கேட்க, இப்போ அவங்களும் அப்படிலாம் இல்லை. சரி, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்கார் பார்த்துக்குவார். இல்லைங்க ஏண்டி கிராதகி, என்னை ஏண்டி கொத்து விடுற? ஏற்கனவே என்னை படுத்தின பாடு பத்தாதா? இதுலேயும் என்னையே வச்சு செய்யணுமா? அதெல்லாம் இதில் ஒருத்த வருவான், அவனை வச்சு செய்யுங்க, ஆளை விடுங்க அப்படின்ட்டு ஜின்னும் அங்கேருந்து நகர இவர் கிடக்கிறாரு. அக்கா சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்களாம், உங்களை நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அட டீச்சர் அம்மா வாங்க, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க? ஒரு கொண்டையும் அதில் பூ சுற்றிட்டு அலைஞ்சா போதுமா? நல்லா இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரும்போது அவர் மழையை நல்லா நிற்க வேணாம். அதெல்லாம் வேணாம். இப்போ அவங்க பெரியம்மாவோ, ஆமாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க கணுங்களா? சரி பெரியம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நோ அப்பீல், நாங்கள் கூட்டிகிட்டு போய் அக்காவை ரெடி பண்ணுறோம். உங்கள் அப்பாவோ, ஆமாம்மா நல்லா ரெடி பண்ணி விடுங்க. இங்கே பாருமா, இந்த கல்யாணம் நடக்கணும். இது பெரிய சித்தப்பாவோட கௌரவ பிரச்சனை. என் அண்ணன் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்து இப்போ எனக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். ஆமாம், இவர் பெரிய தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் கௌரவம். லூஸ் பையில உன்னை யாரா கூப்பிட்டா அப்படின்ட்டு சின்ன இங்கே களி ஊற்றா. சிஸ்டரோ சின்னமாக இருக்க அவரும் என்னடி பார்க்குற? அப்பா ஒரு கௌரவ பைத்தியம், அக்கா ஒரு சைக்கோ. நல்ல குடும்பம். இங்கே வந்து நான் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப பேசாதீங்க. அப்பாவை சொல்கிறீங்க சரி, அக்காவை ஏன் இழுக்கிறீங்க? உங்கள் அக்கா மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா? நான் அப்படி என்ன ஒழுங்காக இல்லாமல் இருந்துட்டேன்? அது வந்து நீ மட்டும் அன்னைக்கே சொல்லியிருந்தீனா இவ்வளோ தூரம் ஆயிருக்காதுல்ல. நீ ஒரு லூஸு, உனக்கு ஈகோ பிரச்சனை அப்படி இப்படின்னு அவருக்கு கண்டபடி பேச உங்களுக்கு அழுகையாக வருது. உங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதனால தானே இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அப்போ என்னன்னு சொல்லு, நீயே சொல்லு. அன்னைக்கு நான் ஆரம்பம் தான் கல்யாணம் பண்ணிக்க போனேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கூட சரி வருவார்னு நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என் அப்பா ஆள் வச்சு என்னை ஃபாலோ பண்ணதில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா ஆரம்பமே அவங்க அம்மாவை கொண்டுடுவேன்னு என்னட்ட மிரட்டினார். எனக்கு வர வழி தெரியல. அவங்க உயிரை காப்பாற்றணும். அவர் ஒன்றும் நம்மளை மாதிரி ஆள் பலம் உள்ளவர் கிடையாது. அவர் சாதாரண மிடில் கிளாஸ். அவருக்கு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான்.
அவங்களுக்கு ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுவார்? அதனால தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன். உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். உங்ககிட்ட சொன்னால் உங்களையும் உங்கள் அம்மாவையும் தான் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் மிரட்டினார். உங்களுக்கும் அதே மாதிரி தானே? அம்மா பாவம் அத்தை ரொம்ப நல்லவங்க. எனக்கு வேறு வழி தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது. எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் உங்ககிட்டேருந்து நானாக டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா அதுக்கு விட மாட்டார். அதுக்கு தான் நீங்களே என்னை வெறுத்து டிவோர்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் என்னை பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். நான் அப்படிலாம் நடந்துக்க காரணம் அப்போயாவது கோவம் வந்து நீங்கள் டிவோர்ஸ் கொடுப்பீங்கள. என் அப்பா என்னை எதுவும் பண்ண மாட்டார்ல. என்னன்னு இல்லை, என்னையே தான் பண்ணால் கூட நான் அமைதியாக இருந்துருவேன். என்னை சுற்றி உள்ள உங்களெல்லாம் கஷ்டப்படுத்துவார். அதுதான் அப்படி நான் பண்ணேன். ஆனால் இதில் நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட், நீங்களும் என் சிஸ்டரும். ஓ சாரி, நான் கூட உங்களை இவ்வளோ நாளாக தப்பாக தான் நினச்சிருந்தேன். உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய கிரிமினலா? பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கான், ஆனால் சாரியாக நாள் போல். நான் தான் சொன்னல, என்னை மட்டும் உங்களுக்கு கட்டி வச்சிருப்பாரு என்ன? என் வயிற்றில் உங்கள் பாப்பா வளரனால தான். அப்படி எங்கள் அப்பா பெரிய ஆள் தான் உங்கள் அப்பா. பயந்துட்டேன் போ. அடிப்போடி அங்கிட்டு. ஏம்மா இவ்வளோ தூரம் இன்றைக்கி பேசுறீல, அன்றைக்கி ஒரு வார்த்தை இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னமோ உங்கள் அப்பா மட்டும் வீர தூர சூற மாதிரி, மற்றவங்களாம் என்ன சொம்பையா? எங்களுக்கும் அல்பலம் இருக்குமா? நாங்கள் வெளியே காட்டிக்கிறதில்ல. அவங்க அப்பா கௌரவம் 4 பேர்த்த கூட சுற்றினா பெரிய ஆளாயிருவானா? அப்படி பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு உங்கள் அப்பா உள்ள வராரு. ஐயோ வந்துட்டார் அப்படின்ட்டு, இந்த ஆளுக்கெல்லாம் நீ மரியாதையே கிடையாது அப்படின்ட்டு ஜின்னு சொல்லியிருக்கா. அவங்க சிஸ்டரும் சும்மா இருங்க அப்படின்னு இருக்க. சரி சரி ஆள் வராங்க நாங்களே அப்படின்னு ஏட்டி பார்த்துட்டு இருக்க. அப்போ நீங்கள் வந்துட்டு மேலே கிடக்கணும் போய், அக்கா மாப்பிள்ளை வந்துட்டார். நீ ஏண்டி நான் அக்கான்னு சொல்கிறேன்? நமக்கு ஒரே ஏஜ் தானே. பரவாயில்ல, 2 மாதத்துக்கு மூத்தவளாச்சே, அந்த மரியாதை தான். சரி சரி ஆளை பார்க்கல. இல்லை என்ன நீ இப்படி இருக்க? வாக்கா வந்து பாரு அப்படின்னு நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அக்காவை. அவங்களும் அப்படி சும்மா இருடி அப்படின்ட்டு ஒரு மாதிரியே இருக்காங்க. சரி இல்லையே, ஒரு வேளை இவ யாரையாவது லவ் பண்ணுறாளோ, ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? இன்னும் புரியல அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் வெளியே வந்து அப்படியே எட்டி பார்க்க, அப்படியே கார்லேருந்து இறங்கி அப்பா அம்மாவோட வர்றது வேறு யாரும் இல்லை ஆரம். அவனை பார்த்ததும் உங்களுக்கு ஷாக்கு. அதுலேயும் அம்மா மட்டும்னு சொன்னவனுக்கு அப்பாவோட வரான். நீங்கள் அப்படியே அவனையே இமைக்க மருந்து அப்படியே பேண்டு பார்த்துட்ருக்க. கொஞ்சம் நகர்றது அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சவங்க யாருன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்து ஆரம் யாருன்னா அவருக்கு தெரில. ஆரமாக உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்க நீங்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு கண்ணை நல்லா கசக்கி அவன் தானா அப்படின்னு பார்க்குறீங்க. அவனே தான். ஹலோ மேடம், உங்களை தான் சொன்னேன், கனவுல இருக்கீங்க போல், கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் நறுக்குள்ள பட அப்படின்ட்டு பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை, பேச்சே வரல. அப்படியே கண்ணுலேருந்து டியோஸாக வருது. அப்படியே யாருக்கும் தெரியாமல் தொடச்சிட்டு அங்கேருந்து நகர்றீங்க. அப்படியே வந்து ஆரம் உட்கார சின்ன, மச்சான் நீயா? நீ எங்க? அது இவர் தான் என் மாமனார், இது என் பொண்டாட்டி. ஓ சொன்னல மேரேஜ் ஆச்சுன்னு. அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? ஐம் ஃபைன் மச்சான். சரி, ஏதோ ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் பர்சனல், அது முடிஞ்சதும் சொல்கிறேன்னா சொன்னியே, குட் நியூஸ்லாம் என்னடா ஆச்சு? அதுவா மச்சான் அப்படின்னு ஆரம் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே மேலேருந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. அது ஃப்ளாப் ஆயிடுச்சு மச்சான், அதனால் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டாச்சு. இப்போ வேறு ப்ராஜெக்டில் கவனத்தை செலுத்தலான் இருக்கேன். ஓ அப்படியா மச்சான், சரி சரி விட்டு போயிடுச்சுன்னா அதை பற்றி நீ நினைக்காத மச்சான், ஃப்ரீயாக விடு, நம்மளை தேடி பெஸ்ட்டாக ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிஸ்டரை பார்த்து ஜின்னு கண்ணடிக்க. அவங்க 2 பேரும் அப்படியே மௌனமாக அவங்கள ரொமான்ஸ் பண்ணிக்க. இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க கண் ஆரமே தான் பார்த்துட்டுருக்கு. அவனும் வந்தப்போ அவங்கள பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் அவங்க பக்கம் கூட திரும்பலை. அவன் பாட்டுக்க அவங்க பேரண்ட்ஸை வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க அப்பா கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே அவங்க பெரியமாட்ட பேசிகிட்டு இருக்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது? அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னான், அவனுக்கு அம்மா மட்டும்னு சொன்னான், என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மான்னு வந்திருக்கான், அதுவும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு சொல்கிறான். என் அப்பா அப்படி யோசிக்காமல் யாருக்கும் டக்குன்னெலாம் எதுவும் செய்ய மாட்டார். இந்த அளவுக்கு அவர் வலிஞ்சு பேசுகிறாருன்னா கண்டிப்பாக சமூகம் பெரிய இடமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜின்னு தான். உங்கள் அப்பா சரியான ஆளு தான். என்னை கூட இந்த அளவுக்கு விழுந்து கவனிக்கல, முதுகெலும்பு உடையிற அளவுக்கு விழுந்து அப்படியே அவன் முன்னாடி குனிகிறானே. ஆனாலும் அவங்க அப்பனுக்கு காசு தான் முக்கியம்ல. அப்படி தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது.
உங்கள் அப்பன் காசு பே பிடிச்சவன் எப்படி உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சான்? ஒரு வேளை இதில் எதுவும் உள்குத்து இருக்குமோ? எனக்கே ஒன்றும் புரியல. அடி நீங்கள் திருத்தன்னு முடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் சிஸ்டரோ, அக்கா உனக்கு என்னாச்சு? நீயே ஒரு மாதிரி ஆகிட்ட, நீயே மேலே வந்துட்ட. மாப்பிள்ளை சூப்பராக இருக்கார்ல? ம் ஆமாம். ஏய், அவங்களே பாவம், அவங்களுக்கு பார்த்தா மாப்பிள்ளை எது? ஐ மீன் இந்த வயசில் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். உங்களை விட சின்ன உங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆக போகுது. இன்னும் உங்களுக்கு ஆகலைன்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல? அதை சொன்னேன் அப்படின்ட்டு ஜின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ உங்கள் சிஸ்டரும், ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அக்கா அப்படிலாம் நினைக்க மாட்டா, ஆனாலும் என் அக்கா பாவம் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் உங்களுக்காக உருகிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் போய் அக்காவை ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ரூம்குள்ளே போயிடுங்க. அக்கா பாவம். நான் மட்டும் என்ன சொன்னேன்? உன் அக்கா புத்தியோடு பழச்சிருந்தா இந்நேரம் அவ்வளோ நல்லா இருந்திருப்பா. பார்ப்போம், நல்லது நடக்கும் அப்படின்னு ஜின்னு ஒரு மாதிரி மார்க்கமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே வந்தவங்களுக்கு அழுகையாக வருது. அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அப்போ என்ன சுத்தமாக மறந்துட்டானா? நான் அவனுக்கு வேணாமா? நீ தானடி அன்றைக்கி அவனை வேணான்ட்டு வந்த. அப்போ அவருக்கும் உன்னை வேணான்னு முடிவு பண்ணுறது எந்த தப்பு இல்லையே. ஆனால் வந்ததும் ஏன் என்னை பார்த்தா கண்ணடிச்சான்? இப்போ இல்லைன்னா இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரே குழப்பம் அப்படி இருக்குது. சரின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் பெரிய மாக்கிலேருந்து சவுண்டோட உங்கள் சிஸ்டரோ, அக்கா அக்கா அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு வாக்க போகலாம். அவங்களும் மனசே இல்லாமல் அப்படியே இறங்கி வராங்க. அவங்க கூட நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. உங்களுக்கோ பாதிக்கு மேலே நடக்க காலே வர மாட்டேங்குது. இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டு நீங்கள் நின்றுக்க. அட வாடி, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, நீ வரேன்னு நான் கூட வந்தா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. எதே அப்படி பார்க்குறீங்க? ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு உங்கள் அக்கா கெஞ்ச ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் வரணுங்கிறதுக்காக அப்படியே கூட வரீங்க. ஆரம் அப்போ கூட அவங்களை கவனிக்கல, அவன் அங்கேயே தான் பேசியிருக்கான். உங்களுக்கு அதை பார்க்க உங்களை அவன் அவாய்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி வலிக்கும்ல, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் காட்டிக்கல, அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே எல்லாேருக்கும் வந்துட்டு உங்கள் அக்கா காஃபி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்கள எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஓரமாக நின்றுக்கிறாங்க. ஆரமோ அப்புறம் அங்கிள், இது என் அம்மா அப்பா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நேம் சொல்ல. கெம்ம தெரியாத ஆள் இருப்பாங்களா? அதானே, உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இப்போ தான் அவங்கள ஓர கண்ணால் பார்க்குறான். நிறைய பேத்துக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வரைக்கும் நான் யாருன்னு சொல்லிக்கிட்டதில்லை. எனக்கு என்னோடய சொந்த கல்லில் நிற்கணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஓ ஒரு வேளை அதனால் சொல்லாமல் இருந்திருப்பானா? ஆனால் ஏன் நம்மக்கிட்ட மிடில் கிளாஸ்னு சொல்லணும்? ஒன்றுமே புரியாமல் தான் குழப்பத்தோடு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. சரி அங்கிள், எனக்கு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்குமே மாப்பிள்ளைக்கிட்ட பேசணும். அப்போ அவங்க அப்பாவோ அவங்கள ஒரு மாதிரி பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாப்பிள்ளை, கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, நல்ல முடிவாக சொல்லுங்கள், போமா அப்படின்ட்டு ஹீராமா அப்படிங்கிறாரு. அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. நீயும் கூட போ. நான் எதுக்குப்பா? நீ கூட போமா, சொன்னால் கேளு, அக்காவுக்கு துணையாக இருக்கும்ல, போ அப்படிங்கிறாரு. இந்த அப்பா என்ன லூஸா, என்ன வேறு அனுப்பிச்சி வைக்கிறாரு அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு உங்கள் அக்கா கூட போகிறீங்க. ஆல்ரெடி அப்படியே அங்கே ஆரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, மாடியாக தான் நின்றுருக்கா. நீங்கள் போய் பின்னாடியே போய் 2 பேரும் அப்படின்றதும் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் அங்கேருந்து அசையாமல் நின்றுட்டுருக்க. ஹலோ, நாங்கள் இங்கே தனியாக பேசணும், ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி போய் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறான். உங்களுக்கு அவமானமாக இருக்குது, அதை விட அழுகையாக வருது. சாரி அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே அழுதுகிட்டே கண்ணை கசக்கிட்டு போக உங்களே தான் ஆரம் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். இப்போ அவங்க அக்காவே ஹலோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னு திரும்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஆர்கியூமெண்ட்டா கான்வர்சேஷனா ஒன்றுமே புரியல. 2 பேரும் ரொம்ப நேரம் கையசிச்சு மூஞ்சி முகபாவனையெல்லாம் மாறுது. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க தவிர அவங்க என்ன பேசுகிறாங்கலாம் கேட்கல. அதே சமயம் மனசெல்லாம் ரணமாக வலிக்குது. என்ன 3வது மனசுன்னு சொல்லி தள்ள வைக்கிறான். அப்படியே நினைக்க வலிக்குது. அப்போ உங்கள் மனசாச்சே நீ தானடி அவனை வேணான்ட்டு வந்தேன்னு சொல்லுது. நான் எந்த சூழ்நிலையில் அவனை வேணான்னு சொன்னேன்? ஆனால் இவன் கண்ணு முன்னாடி என்கிட்ட நிறையா போய் சொல்லியிருக்காரு. ஏன் எனக்கு ஒன்றுமே புரியல கடவுளே அப்படின்னு குழப்பத்திலே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு வரேன். நீங்கள் அக்கடுக்குன்னு ஓடி போய் உங்கள் அக்கா முன்னாடி, அக்கா எனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம், நான் கீழே போய் எல்லாட்டையும் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போக, என்னக்கா சொல்கிறேன் சம்மதமா அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. அவருக்கும் சம்மதமா? அப்படியா? அப்படி அவரே சொன்னாரா? அவர் சொல்லாமல் நானா சொல்வேன்? சரி
நான் கீழே போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் அக்கா போக நீங்கள் அங்கேயே அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே ஆரமாக வந்திருப்பான். ஸோ அவனும் அப்படியே டக்குன்னு உங்களை இழுத்து அங்கே வாலில் பெயிண்ட் பண்ணி உங்கள் முன்னாடி நிற்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்புறம் அவனை பார்க்குறீங்க. கண்லேருந்து டியர்ஸ். ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன ஏன்? நீங்கள் ஆரம் தானே? நீ வேணா நான் மறக்கலாம், நான் மறக்கலை, அதே ஆரம் தான் அப்படிங்கிறான். ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? நான் ஒன்று போயெல்லாம் சொல்லி உண்மையை மறைச்சேன். அதுக்கு பேர் ஹே, நான் என்னைக்காவது நான் மிடில் கிளாஸ்னு சொன்னேன்னா? இல்லை. என்னோட சுபாவமே இப்படி தாண்டி. எனக்கு அதிகமாக அலட்டிக்கிட்டு உங்கள் அப்பா நான் மாதிரி அது இருக்குது இது இருக்குன்னு காமிச்சிக்க பிடிக்காது. நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லலை. அதை வச்சு நீ என்ன மிடில் கிளாஸ்ன்னு நினச்சா அது ஏன் தப்பா? ஆனால் அப்பா இல்லைன்னு சொல்லலையே. என் அப்பாவை பற்றி உங்ககிட்ட பேசினதில்லை. அதுக்காக எனக்கு அப்பா இல்லை நீயா முடிவு பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? அதான் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், அப்பாவை பற்றி நீங்களும் கேட்டதில்லை, அவனும் சொன்னதில்லை. அப்பா அப்படின்னு ஒரு டைம் ஆரம்பிக்கும் போது அது அப்படின்னு ஏதோ சொல்ல வந்திருப்பான். அதுக்குள்ளே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அவனும் அதுக்கு மேலே கொண்டு பேசியிருக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு தான் ஞாபகம் வர அன்றைக்கி ஹாஸ்பிட்டல். பல சொல்லலாம், நான் பேச விரும்பலை. எனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. எங்களுக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது. ஓகே, கங்க்ராட்ஸ். யாருக்கு வேணும் கங்க்ராட்ஸ். சரி அப்படின்ட்டு நகர போகிறீங்க. எங்கடி போகிறா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? அதான் சொன்னீங்களே ஏன் அக்காவை பிடிச்சிருக்குன்னு. அப்போ அவளையே மேரேஜ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லிக்கோ. எனக்கு நான் பயமா? ஆமாம், இப்போ நீங்கள் யாரையும் பார்த்து பயப்படுற ஆள் இல்லை, நாங்கள் தான் உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ட்டு. சரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நான் பர்மிஷனே கேட்கலையே. நான் என் ஒப்பீனியன் தான் சொன்னேன், பர்மிஷன்லாம் தரேன்னு சொல்லலையே, இல்லை கேளுன்னு சொல்லலையே அப்படின்ட்டு நகர போகிறீங்க. எங்கடி போகிறேன்? நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. அப்படிலாம் ஒன்றை விட முடியாது. இது என்ன அப்படின்னு நறுக்குன்னு திருப்பியும் ஹிப்பில் கீழே அப்படின்னு அப்படியே முறைக்கிறீங்க. முன்னாடி முறப்பு, கண்ணிலேருந்து டியர்ஸ், அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டா. என்ன பண்ணுறீங்க? அது மாரி நடந்துட்டுருக்கீங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட நடந்திருக்க அப்படிங்கிறான். அப்படியே கிட்ட வந்து உங்கள் காதில் அப்படியே அவன் லிப்ஸ் வரச. இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்திருக்கோம் மறந்துட்டியா? அப்போ வேறு, இப்போ அப்படி இல்லை. தள்ளுங்க, யாராவது பார்க்க போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன? ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்கள் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம், உங்கள் அக்காவை தான் கட்டிக்க போகிறேன். அப்புறம் ஏன் உன்னையும் தான் கூட வச்சுக்கலான் இருக்கு. எதை? அதுக்கு வேறு ஆளை பாருங்கள். நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. ஆமாம், ரொம்ப நல்ல பொண்ணு. லவ் பண்ணிவிட்டு வேணான்னு விட்டுட்டு இன்னொருத்த நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன். ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணம் ஆனவன். இப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டிங்கல்ல, அவங்கள போய் கட்டிக்கோங்க. என்னை விடுங்க. என்னை தேவையில்லாமல் சேர்ந்துட்டீங்க, சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன். ஒழுங்காக போயிருங்க. எனக்கு தெரியும் நீங்கள் நல்லவர்னு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன். என் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவன் நல்லவன். அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. போங்க இங்கேருந்து அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் நீ சொன்னால் போகிறதுக்கு அடி இங்கே வந்தேன். நான் சொல்கிறத கேளு. நீ சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? உங்கள் அக்கா இருக்காள், உங்கள் அக்கா, அவளும் உன்ன மாதிரி தான். என்ன உங்கள் குடும்பத்தில் யாருமே ஒழுக்கமாக இருக்க மாட்டிங்களா? ஆனால் மைண்ட் ஒரு வேர்ட்ஸ் என்ன அடி மைண்ட் பண்ணணும்? உங்கள் அக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டான். அது யாரோட குழந்தைன்னு தெரியுமா? யார்? என்னோட குழந்தை தான். எதை? ஐயோ அப்படின்னு ஷர்ட் அப்படியே பிடிக்கிறீங்க. என்ன போய் சொல்கிறேன்? பரவாயில்லையே, எவ்வளோ அவ்வளோ நம்பிக்கையா? ஆமாம், எதுக்கு இப்படி தேவையில்லாமல் உங்களை பற்றி நீங்களே தப்பாக சொல்லிகிட்ருக்கீங்க. சொன்னால் நம்ப மாட்டியா? அது உங்கள் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்கு அப்படி? அதுவும் இல்லாமல் என் அக்கா ப்ரெக்னென்ட்னால இல்லை. போய் யார் சொன்னா? அவளே சொல்ல வைக்கவா? ஐயோ, ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு? அதான் சொன்னனே, உங்கள் அக்காவை கட்டிக்கிறேன், உன்னையும் கூட வச்சுக்கிறேன். உங்கள் அக்கா வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு நான் தான் அப்பான்னு இனிஷியல் கூட கொடுக்குறேன். உங்கள் அக்காவுக்கு அது ஓகே சொல்லிட்டா. என்ன? எஸ், அதுக்கு நான் ஒன்று தான் உன்ட்ட கேட்பேன். உங்கள் அக்கா கிட்டே நான் போட்ட டீல் என்ன தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் குழந்தைய பற்றி யார்ட்டே சொல்லுவேன், அது என் குழந்தையாகவே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கணும்னா உன் தங்கச்சியும் கூட இருக்கணும்னு சொன்னேன். உங்கள் அக்காவும் சரின்னு சொல்லிட்டா. போய் நிஜம் இல்லை, நான் மாட்டேன். போய் சொல்கிறீங்க? நிஜமா உன் அக்காவை கூப்பிட்டு நிரூபிக்கவா?
அவ பயப்படுறா. யாருக்கு தெரியுமா? உங்கள் ஒப்பனுக்கு கூட தெரியுமா? உங்கள் அப்பன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா ஒன்று இந்த கல்யாணத்தை ஜாம் நடத்தி வைக்க வரல. அவன் மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்னு வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கா பின்னாடி ஒரு பையன் சுற்றிக்கிட்டு இருந்தானோ, அவனோட எங்கே கல்யாணம் ஆயிருமோன்னு அதை நடக்க விடக்கூடாதுன்னு தான் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு இங்கே வந்திருக்காரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ அந்த பையனால தான் உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உங்கள் அக்காவோட குழந்த அவளுக்கு வேணுமா, அவனோட குழந்த அவளுக்கு வேணுமா. அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா உங்கள் அப்பனுக்கு அந்த உண்மை தெரியக்கூடாது. அதுக்கு தான் இப்போதைக்கு அவளுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினான். ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லைனா என் சித்தப்பா என் குழந்தைய அழிச்சிருவான்னு. உங்கள் அப்பனுக்கு என்னடி அப்படி ஒரு இது? நான் என்ன பண்ணேன்? அதனால தான் நானும் பார்க்க பாவமாக இருந்துச்சா. அதே சமயம் எனக்கும் உங்கள் அப்பனை பழி வாங்க வேணாம். நான் ஏழை, எனக்கு எதுவும் இல்லைன்னு நினச்சி தானே உங்கள் அப்பன் உன்னை கட்டித்தர மாட்டேன்டா. அன்றைக்கி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா வச்சுக்கேன் அன்றைக்கே உன்னை பிடிச்சிட்டு போயிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? உன்னை தொடாமல் விட்டது தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலான்னு விட்டேன் பார்த்தியா, அதான் நான் பண்ண தப்பு. அதான் ஈஸியாக உங்கள் அப்பன் அப்படியே ஒன்று தூக்கி நோத்தன் காட்டி கொடுத்தான். இப்போது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பழி வாங்க வேணாம். என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் வேணாம், தப்பு. அக்கா பாவம். அக்கா பாவம் தான், யார் இல்லைன்னா அதுக்கு தான் அவளுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லிட்டேனே. இல்லை, இப்படி பண்ணாதீங்க ஆரம், பண்ணக்கூடாது நீங்கள் ப்ளீஸ். முடியலையே, நான் நல்லவனாக தாண்டி இருந்தேன், நான் மாற்றினது நீங்கள் தானே. எனக்கு இப்போது உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சாக்கு தான். அவள் பாவம் குழந்தைய வேற சுமந்துட்டுருக்கா, நல்லபடியாக பெற்றெடுக்கட்டும். நான் அப்பாவாக இருந்துட்டு போகிறேன், நோ ப்ராப்ளம். அதே சமயம் எனக்கு நீ வேணும். நான் ஒன்றை தான் லவ் பண்ணேன், என்னை விட்டு அப்படி ஒன்றால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சு. என்ன அன்றைக்கி வேணான்னு தூக்கி போட்டு போனல, அந்த இக்கட்டான சூழ்நிலை எவ்வளோ புலம்பியிருப்பேன். கேட்டியா நீ? இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. நீ இப்போ நினச்சாலும் உங்கள் அப்பங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லலாம், சொல்லிக்கோ. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் அப்பானால என்னை பிடுங்க கூட முடியாது. ஏன்னா உங்கள் அப்பா நினச்சதை விட 100 மடங்கு பெரிய ஆள். அதனால் அவனால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இதனால் இந்த கல்யாணம் நிற்கும். உங்கள் அக்கா வயிற்றுல குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சால் உங்கள் அப்பனே அதை அழிச்சிருவான். அதை அழிச்சானா உங்கள் அக்கா அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டா. அவள் செத்த தெரிஞ்சால் அவளை லவ் பண்ணுறவனும் உயிரோடு இருக்க மாட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக செத்து போய் கடைசியில் நீ என்னத்தை சாதிக்க போகிற? இந்த உடம்ப வச்சு நீ எதையும் சாதிக்க முடியாது. என் கூட அப்படி இப்படி இருந்துட்டு போ. இதில் என்ன இருப்பது? சே, மனுஷனா நீ? உன்னையே நான் லவ் பண்ண லவ் பண்ணும்போது மனுஷனாக தாண்டி இருந்தேன். என்ன மிருகமாக மாற்றினதே நீ தானே. நான் லவ் மட்டும்தான் பண்ணேன். இப்போ எனக்கு லஸ்ட்டு மட்டும்தான் முக்கியமாக இருக்குது. அப்படியே உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே தள்ள ட்ரை பண்ணுறீங்க, விடாமல் கிஸ் பண்ணி உங்கள் லிப்பில் அப்படியே பைட் பண்ணி என்ன மிருகமாக மாற்றினதே உன் குடும்பம் தான். உங்களால் சும்மா விட்டுருவேண்ணா நான். இந்த ஆரம் யாருன்னு நீங்களாம் தெரிஞ்சுக்க வேணாம். போ, இப்படியே போய் உங்கள் அப்பா முன்னாடி அழுது அவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டான், இவன் தப்பானவன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் விருப்பம் அப்படின்ட்டு ஆரம் பாட்டுக்கு அசால்ட்டாக கீற போகிறான். உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே காலை மடிக்கு உட்காந்து அழன்னு அழுறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. நல்லா பண்ண ஆரம்பம் இப்படி ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாரு? நான் அப்படி என்ன பண்ணேன்? எல்லோரும் சேர்ந்து என்னையை போட்டு அடித்தா நான் என்ன தான் பண்ணுவேன்? அக்காவும் பாவம் அதுக்காக என் கற்பை விலையாக கேட்குறாரு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை ஆரம் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுன்னு அழுகிறீங்க. கீழே உங்கள் சிஸ்டர் அக்கா அப்படின்னு கூப்பிட்ற சவுண்ட் கேட்குது அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே அழுது தெரியாமல் அங்கே போய் தண்ணியில் அப்படியே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மூஞ்சி தொடச்சிட்டு கீழே வரீங்க. என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அக்கா கீழே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ கவனிக்கலை? நான் பார்க்கல. சரி வா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கக்கா. உன்னை தான் உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்கிட்டயா? ஆமாம், அவங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அதான். ஓ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக கொஞ்சம் தலை நிமிராம வர. ஆரமாக உங்களை பார்க்கவே இல்லை. அவன் அவங்க அப்பாட்ட பேசிட்டு சரி கிளம்புறவங்க. அவங்க அம்மா தான் உங்ககிட்ட கையை பிடிச்சி இப்படியம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. என்னம்மா உன்னை அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னான்? ஓ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்.
சரிடா நாங்கள் போயிட்டு வரோம். ஆ அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பேன் முழிச்சிட்ருக்கீங்க. ஆரம் திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறான். உங்களுக்கும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவங்க சிஸ்டர், என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா? ஆ அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுறீங்க. நீங்கள் எதுக்கும் அக்கா கிட்ட இதை பற்றி பேசி பார்க்கலாமே அப்படின்ட்டு, அக்கா அப்படின்னு கூப்பிட்றீங்க. உள்ளவா அப்படிங்கிறாங்க. அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். சொல்லுடி. அது வந்து ஹே வந்து போய் நீ இழுத்துட்டுருக்க, சொல்லு, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? ஆ ஆ, அது அப்படின்னு அப்படியே அவங்க திருத்தணி முடிச்சுட்டு கதை ஓடி வந்து லாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்க, சுத்தம் இல்லாமல் பேசிடி, எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் தான் அப்படின்னு அவங்க திருத்தருன்னு முடிச்சுட்டு சொல்ல, அக்கா எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கீங்க. ஐயோ உனக்கு யார் சொன்னா? ஆமாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னக்கா சொல்கிற? நீ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், நீ? ஐயோ அதை என்னால் சொல்ல முடியாது, அது எனக்கே தெரியாமல் நடந்த சம்பவம். அப்புறம் ஏக்கா அதை நீ சுமந்துட்டுருக்க? பேசாமல் அதை கலைச்சிருக்கா? இந்த கல்யாணமும் உனக்கு வேணாக்கா. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்லவனே இல்லைக்கா. ப்ளீஸ்க்கா நான் சொல்கிறது கேள். சொல்ல முடிக்கல போலியன்னு வராரா அப்படியே கணத்தில் கவிச்சிட்டு, அக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. வாயை மூடு, யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அக்கா அவன் சொன்னதெல்லாம் நீ நம்பாதக்கா, அவன் உன்னை ஏமாத்துறான். அக்கா ப்ளீஸ் அக்கா நான் சொல்கிறத வாயை மூடு. இப்போ என்ன உனக்கு எல்லார்கிட்டையும் உண்மை சொல்லி என் குழந்தையோட சேர்த்து என்னையும் கொல்லணுமா? ஐயோ அக்கா அப்படி தான். உனக்கு உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா போதும், நான் எப்படி போனால் என்ன? இப்போ இதுக்கு தானே குடும்பமாக கிளம்பி வந்திருக்கீங்க. ஐயோ அக்கா நீ தப்பா? என்னடி தப்பா? உங்கள் அப்பனை பற்றி தெரியாது, அந்த ஆள் இப்படி நல்லவர் மாதிரி இங்கே நடிச்சிட்டு இருந்தா நாங்கள் நம்பிடுவோமா? எங்கள் அம்மா எனக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துலேருந்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருமோன்னு தான் குடும்பத்தோட இப்போ கிளம்பி வந்திருக்காரு உங்கள் அப்பா. இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. அண்ணன் கடவுளை வந்தார், ஆட்டுக்குடி கடவுளை வந்தாருன்னு அத்தனையும் உருட்டு. என் அம்மா வேணால் நம்பலாம், உங்கள் அப்பனை நான் நம்ப மாட்டேன். உங்கள் அப்பனுக்கு சந்தேகம், எங்கே யாரையாவது லவ் பண்ணி அவங்க கூட போயிடுவானோன்ட்டு கௌரவம் கிட்ட போயிடும். அது இதுன்னு அவன் நீ மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். இதையும் மீறி நான் ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அப்பா என்னை உயிரோட விட மாட்டார். எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நீயும் என்ன சாகணும்னு தான் நினைக்கிறியா? அப்போது நான் உயிரோடு இருக்கிறது உங்கள் யாருக்குமே பிடிக்கல, அப்படி தானே? சரிடி நான் செத்துறேன், நான் இருந்தால் தானே உங்களுக்குலாம் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு எதோ பேசிட்டு அப்படியே பால்கனி சைடு போக நீங்கள் அவ்வளோதான் பயந்துடுறீங்க. அக்கா அப்படின்னு ஓடி போய் கைப்பிடிச்சி, என்னக்கா பண்ணுற? பின்ன நீ போய் சாதாரணமாக சொல்கிற, என்ன குழந்தை அழிக்க சொல்கிற? ஏன் குழந்தை எனக்கு வேணும், என் குழந்தைய நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் அக்கா அப்படியே உட்காந்து அழுக. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அக்கா ஐம் சாரி, நான் இன்னும் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அவர் அப்படின்னு எதோ சொல்ல வர, ப்ளீஸ் அவரை பற்றி எதுவும் பேசாத. இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே வழி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரில. என் வாழ்க்கையை அழிச்சிடாத ப்ளீஸ், யார்கிட்டையும் சொல்லிடாத. என் குழந்தை வாழணும், இந்த பூமிக்கு வராத என் சிசுவை அழிச்சிடாத அப்படின்னு அவங்க என்னென்னமோ சொல்லி அழுக. உங்களுக்கு அதுக்கு மேலே எங்கே பேச முடியும்? நான் சொல்கிறது எதையும் கேட்குறதுக்கு இப்போ தயாராக இல்லை. சரிக்கா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சாரிக்கா அப்படின்ட்டு அங்கே நிற்கவே இல்லை. அழுதுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கும் எல்லா பக்கமும் கதவு இப்போ லாக் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது எதுவுமே புரியல. என்ன ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? அவன் சொல்கிறதுக்கு என்னால் ஒரு நாள் ஒத்துக்க முடியாது. அதே சமயம் அக்கா உயிரும் போகக்கூடாது. என்ன பண்ணுறது? கடவுளே, அப்பாட்ட சொல்கிறான்னா அவர் எல்லாரும் சொல்லி முடிச்சு விட்டுருவாரு. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி? ஆரமாக பார்த்து பேசாமல் பேசிடலாமா? அதான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நெக்ஸ்ட் டே யாருக்கும் தெரியாமல் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பி போகிறது ஆரம்ப பார்க்க தான். அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனதான் அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஸோ யாருக்கும் தெரியாமல் போயிட்டு ரிசப்ஷனில் நீங்கள் விசாரிக்கிறீங்க. அவனும் உள்ளே இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் சிசிடிவி ஃபுட்டேஜில் உங்களுக்கு இங்கே வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ரிசப்ஷனிஸ்ட்டும், மேம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? அதெல்லாம் இல்லை, அவர்கிட்ட ஹீரான்னு சொல்லுங்கள் தெரியும் அப்படிங்கிறீங்க. சரி வெயிட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணி சொல்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிறான். சரின்ட்டு மேம் உங்களை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னார், ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காராம். சரி
வேணும்னே பண்ணுவான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கடுப்பில் உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் உங்களையே தான் அப்படியே உத்து பார்த்துட்ருக்கான் கேமராவில், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு. அப்படியே உங்களை ரசித்து பார்த்துட்ருக்கான். வெயிட் பண்ணுடி, நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் தானே, இப்போ எதுக்கு தலை தெறிக்க ஓடி வந்திருக்க, எனக்கு தெரியாதா என்ன, வா வா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவன் அதுக்கப்புறம் கூப்பிடக்கூட இல்லை, நீங்களே டைம் பார்க்கவும் அப்படியே பார்க்கவும் உட்காந்துருக்கீங்க. அந்த பொண்ணும் சொல்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு பொறுமையே இல்லை. 10 நிமிஷங்கிறது 1/4 மணி நேரமே ஆயிடுச்சு. ஏன்ப்பா இப்போயாச்சும் நான் போகலாமா அப்படின்னு போய் கேட்குறீங்க. 1 செகண்ட் கால் பண்ணி கேட்டுட்டு சொல்கிறேன். மறுபடியுமா அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே சரின்னு உட்காந்துருங்க. அவனும் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. மேம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கன்ஃபார்ம் வேணும்னு தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. இப்படியே 10 நிமிஷம் ஆனதும் கரெக்டாக இந்த வாட்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் போகலாமா மேம், 1 செகண்ட் கால் பண்ணி மீண்டுமா அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு கிழிச்ச வரைக்கும் போதும், செம்ம கடுப்பாயிருங்க. நானே போய் ஒரு நேரில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்க பேச்சு கேட்காம ஒரு ரூம் எங்கேன்னு கேட்டுட்டு கடைன்னு போகிறீங்க. அவங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஆரம்பம் சொல்லியிருப்பான் அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவளே கோவப்பட்டு மேலே வந்துடுவா. அப்படி வரும்போது எதுவும் யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்லி தான் வச்சுருப்பான். ஸோ அதனால் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் கடைன்னு வந்து அவன் ரூம் கிட்டே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உள்ள போக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு தைரியத்தில் வந்துட்டோம், சரி அதே தைரியத்தில் உள்ளே போய் கேட்டுருவோம். இதுக்கு மேலேயும் இப்படிலாம் இருக்க முடியாது, இவன் என்ன தான் அவன் மனசில் நினச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு நாக் கூட பண்ணாமல் டபார்னு கதை திறக்க அப்படியே ஆரம் நிமிந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி தான் ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி வருவீங்களா அப்படிங்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பட் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு டைம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக இவனை தேடி இங்கே வந்தால் இவன் எங்கே போகிறான். ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் வேணும்னு பண்ணுறீங்க நல்லாவே தெரியுது, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் கெஞ்சிட்ருக்கேன், ப்ளீஸ் ஆரம் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு பின்னாடியே ஓடி வரீங்க. அவனும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு போய் காரில் ஏற இந்த பக்கம் குடுக்குடுன்னு வந்து முன்னாடி ஏறிக்கிறீங்க. அவனும் உங்களை அப்படியே திரும்பி பார்க்க ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசணும்? அது ப்ளீஸ் என் அக்காவை விட்டுருங்க. ஓ அக்காவை நான் எதுவும் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. இல்லை அக்காவுக்கு உங்களுக்கும் கல்யாணம் வேணாம். ஏன்? ஏன்னா என்னன்னா நல்லவன் இல்லையா? அது வந்து சொல்லு. அப்படி இல்லை. அப்போ நான் நல்லவன், அப்போ நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலாமே, இதில் உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது வந்து ஏய் நீயும் கட்டிக்க மாட்டா, கட்டிக்கிறவனையும் கட்டிக்க விட மாட்டியா? இல்லை நீங்கள் உங்கள் எண்ணமே சரியில்லை. நான் அப்படி என்ன தப்பான எண்ணத்தோடு வந்தேன்? நீங்கள் சொன்னது. நான் என்ன சொன்னேன்? நம்ம தான் கனவு கண்டு புலம்புறோமா, இவன் நிஜமாவே அன்றைக்கி நம்மக்கிட்ட அப்படி தானே பேசினான், இன்றைக்கி எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு திருத்தன்னு முடிச்சுட்டே இருக்க அவனை காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எங்கே போகிறீங்க? இங்கேருந்து பேச எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸோ ஏதாவது வேறு இடத்துல போய் பேசலாம். சரி நான் அமைதியாக இருங்க. அவனும் ஒரு லவர்ஸ் பார்க்கில் வந்து நிறுத்த இங்கேயா அப்படின்னு பார்க்குறீங்க. ஏன் மேடம் லக்ஸூரியஸான இடத்துக்கு தான் வருவீங்களோ, இங்கெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டிங்களா? அதுக்கு இல்லை, இந்த இடமே வெளியே வாடி இங்கே தான் வந்துட்டுலாம் பேசுகிறோம் அப்படின்னு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு புதர் பக்கம் கூட்டிகிட்டு போய் உங்களை அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண உங்களுக்கும் கடுப்பாகுது. கையை இறுக்கி மூடிட்டு அப்படியே அழுகி அடக்கிட்டு நிற்கிறீங்க. அவனும் சொல்லு என்ன சொல்லணும் அப்படின்னு அவன் கையும் அவங்க அந்தரங்கத்தை அத்துமீறுது. உங்களுக்கோ அதுக்கு மேலே முடியல, ப்ளீஸ் அப்படின்னு தள்ளுறீங்க. ஹே அப்படிங்கிறான். இப்படி பண்ணாதீங்க. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன். என்ன இப்படி பண்ணால் எப்படி? இங்கே பார், நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, நான் பண்ண வேண்டியதை பண்ணுறேன். எனக்கு அப்படி இருந்தால் தான் கேட்க முடியும். நீ அப்படியே சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு நகர போகிறான். ஐயோ அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அவனும் ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு அவனும் மறுபடியும் உங்கள் கழுத்தில் அப்படியே அப்படின்னு அப்படியே மோன் பாண்டே கிஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களால முடியல, இதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படின்னு ஆரம் அப்படின்னு தள்ளி கன்னத்தில் ஒரு அறம் புளிர்னு விடுறீங்க. அவன் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க பொறுக்கி மாதிரி பிகேவ் பண்ணுறீங்க. எது பொறுக்கியா அப்படின்னு கன்னத்தில் கிழிச்சிட்டு அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் அப்படின்னு சொல்லி வாயமுள்ள அவன் பாட்டுக்கு அங்கே நிற்க கூட இல்லை. அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களையும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப அரை ப்ளீஸ் போகாதீங்க
ப்ளீஸ் அப்படின்னு கையை வந்து பிடிக்க அப்படியே கையை உதறிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அழுதுட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ அவசரப்பட்டேனே கடவுளே அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல நின்று அழுதுட்ருக்கீங்க. அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்தில் உங்கள் கூட காலேஜ் படித்தவன் அந்த பக்கம் புதர்லேருந்து வெளியே வரான். அட என்னம்மா நீயா? நான் கூட வேறு யாரோன்னு நினச்சேன். யார் வந்தவன் ஒன்று பாதியில் விட்டுட்டு போயிட்டான் போல். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேணால் எனக்கு கம்பெனி கொடு, நான் உனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். ஷூர் ஹஸ்கல். ஹே என்னடி காலேஜில் தான் ஓவராக சீன் போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி சுற்றினப்பெல்லாம் விடலை. இப்போ என்னென்னா எவனோ ஒருத்த கூட புதர் பக்கம் ஒதுங்கி இருக்க. அப்போ நீயும் அந்த மாதிரி பொண்ணுதானா? என்னமோ பெரிய கண்ணகி கசின் சிஸ்டர் மாதிரி சீன் போடுறது இப்போ தானே தெரியுது. என்னடி பணம் வேணுமா? எவ்வளோ வேணாலும் நான் தரேன்டி, என் கூட வரியா அப்படின்ட்டு அவனும் உங்களை அப்படியே கையை பிடிச்சி இழுக்க வரான். அழகியாக வருது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி நிப்பாட்டிட்டு போயிட்டானேன்னு ஆரம் மேலே கொலை வெறிய வருது. அங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா அவன் விடாமல் உங்கள் கையை வர பிடிக்க, கையை விடுறா பொறுக்கி அப்படின்னு கத்துறீங்க. என்னடி ரொம்ப ஓவராக சீன் போடுற, நிறைய பணம் எதிர்பார்க்குறியோ? பிரச்சனை இல்லை, நான் எவ்வளோ வேணாலும் தரேன் வா அப்படின்னு அவன் மறுபடியும் இழுக்கிறான். கை வர ராஸ்கல் அப்படின்ட்டு அவனை தள்ள முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களால முடியல. அவனும் அப்படியே இழுத்தவங்க மேலே ரொம்ப வருஷமாக அவனுக்கு ஒரு லவ். ஸோ அப்படியே கிஸ் பண்ண வரான். உங்களால் முடியல, அவனை தள்ளுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அழுகிய ஆத்திரமும் அப்படி வருது. கிட்ட உங்கள் ஃபேஸ் கிட்ட அவன் லிப்பு வரும்போது ஓங்கி ஒரு குத்த அவன் மூக்கிலேயே அப்படியே போல போலன்னு பிளட் வர ஒரு நிமிஷம் அவன் அப்படியே மயக்க நிலைக்க போயிட்டு யாரா என்ன அடிச்சது அப்படின்னு தலையை உதறிட்டு அப்படியே பார்க்குறான். மூக்கில் பிளட்டு கொட்டுது. ஆரமா அப்படின்னு கையை உதறிட்டு உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான். நீங்கள் அவனை அதுக்கு மேலே முறைக்கிறீங்க, எல்லாம் ஒன்றால் தாண்டான்னு. அவனும் உங்களை அதுக்கு மேலே நான் விட்டுட்டு போனால் பின்னாடி வரணும்னு அறிவில்லை அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் காரணமே நீ தான். இங்கே கூட்டிகிட்டு வந்து நீ பண்ண வேலையில் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன். இதெல்லாம் இவன் பின்னாடி வரலான்னு வேறு குறைப்பட்டுக்கிறான் அப்படின்னு அப்படியே முறைச்சிட்ருக்க. இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன இடம் இதுதான். இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நியூசன்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அவங்களெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போவாது வரியா இல்லை இன்னொருத்த யாராவது கையை பிடிச்சிருக்கிற வரையும் இங்கேயே நிற்பியா அப்படிங்கிறான். நீங்கள் குடுக்குன்னு போய் காரில் ஏறிக்கிறீங்க. அவனும் அங்கேருந்து கிளம்ப நீங்கள் அப்படியே அவனையும் ஊற்று பார்க்குறீங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி அந்த இடமே ஆரமோடது தான். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி கசமுசாலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்திருப்பான். அந்த இடத்த வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் வந்திருப்பான். அது உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அதுவும் இல்லாமல் வந்திருப்பானே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களை பார்த்தோன்னே வேறு சார் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லிப் ஆகிருப்பார். அவனுக்கே அது பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு தான் டக்குன்னு அங்கேருந்து நகர்ந்துருப்பான். நீங்கள் அவன் பின்னாடி வராமல் இருக்கதை அப்போ தான் கவனிச்சுட்டு திருப்பி வேறு வந்திருப்பான். ஸோ அவனுக்கே அவன் மேலேயும் கோவம், உங்கள் மேலேயும் கோவம். அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு இருக்க. என்னடி முறைப்பு? நீ பச்சை பொறுக்கி அப்படிங்கிறீங்க. ஆமாம் பொறுக்கி தான். இப்போ ஒருத்தவன் கிட்ட வந்தானே, அவன்கிட்ட அவனை விட்டுட்டு வந்திருக்கணும். வாயை மூடுறான் அப்படிங்கிறீங்க. நான் டாவா வாயை நீ மூடுறி அப்படின்ட்டு அப்படியே கழுத்தை பிடிக்கிறான். அப்படியே உடனே பார்க்குறீங்க கண்ணில் டியோஸோட. ஏன்டா ஏன் இப்படி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணுற? பேசாமல் அப்படியே கொண்டுடனே. நான் செத்துட்டா நீ நிம்மதியாக இருப்பல்ல. செத்தா எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்படி எதுவும் தப்பாக முடிவெடுத்துறாத. ஒருவேளை நீ செத்து போங்கன்னு நினச்ச அப்பையும் உங்கள் அக்கா வயிற்றுல வர குழந்தைய பற்றி உங்கள் அப்பன்ட்ட சொல்லுவேன். ஐயோ உனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் பண்ணுறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும். இதெல்லாம் நீ பண்ண தப்புக்கு போதும் நிறுத்துங்க. என்னால் முடியலை. அப்படி என்னென்ன தப்பு பண்ணிட்டேன்? என்கிட்ட எதையுமே சொல்லாதது உங்கள் தப்பு. உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எதையாவது சொல்லிங்களா? சொல்லியிருந்தா நான் எப்படி நடந்துக்க போகிறேன்? உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் அப்பா கிட்ட உங்களை காப்பாற்றணும். ஆமாம், இவங்க அப்பா பெரிய வாழ்ச்சி வெற்றி வேலு என்னை அப்படியே சீவி கிழிச்சிருவார். அடே ஆண்டி, உங்கள் அப்பா ஒரு கிழட்ட பையன். அவனுக்கு பயந்துட்டு சும்மா இந்த கதையவே ஓட்டிகிட்டு இருக்கியா? அவன் அப்படியே என்னை கிழிச்சிருவான் பாரு. உனக்கு என் மேலே லவ் இல்லை. இன்னொருத்தர் நல்லதாக கிடச்சதும் அப்படியே ஓடிட்டேன். ஐயோ அப்படின்னு காதை பொத்திக்கிறீங்க. அதுதான் உண்மை. இங்கே பாரு பேபி, இதுக்கப்புறம் இந்த 6 மணி இப்படி தான் பார்ப்பேன். நான் இப்படி தான் இருப்பேன். உன் அக்காவையும் கட்டிக்குவேன், உன்னையும் வச்சுக்குவேன். வேறு வழி இல்லை. ஆமாம், என்னமோ பேசணும்னு சொன்னேன் நான் அப்படின்னு அப்படியே பூர்வத்தை தேய்ச்சிட்டு உங்களை பார்க்குறான். இதுக்கு மேலே என்னத்தை பேச அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அழுகியோட அவனை ப்ளீஸ் ஆரம் அப்படிங்கிறீங்க. நீ இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு, இறங்குறியா அப்படிங்கிறான். அப்படின்னு திரும்பி பார்த்தா உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ். எங்கேயா அப்படிங்கிறீங்க.
இங்கே தான் வா அப்படின்ட்டு அவன் பாட்டிக்கு இறங்கி அசால்ட்டு அவங்களையும் பிடிச்சி உள்ளே இழுக்க உங்களுக்கு இங்கே அல்ல. ஐயோ இவனோட பார்த்தா அவ்வளோதான் ஆரம் விபரீதம் புரியாமல் பண்ணிகிட்ருக்க அடி நீங்கள் புலம்ப அட வாடி அப்படின்னு உள்ளே எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே திருன்னு பயந்து அழுததெல்லாம் மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு வரீங்க. ஆரம்பம் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன். உங்கள் அப்பாவை கேட்டு ரிசப்ஷனிஸ்ட்டில் சொன்னதும் உங்கள் அப்பா ரூமுக்கு போக சொல்கிறாங்க. கால் பண்ணி சொன்னதும் அவர் வர சொல்லியிருப்பார். ஸோ உங்களையும் கூட்டிகிட்டு வர உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு யோசனையோட என்ன என் பொண்ணோட வரீங்க அப்படிங்கிற பார்க்குறாரு. அது நான் இந்த பக்கமாக வந்தேன் அப்படியே உங்ககிட்ட நான் மேரேஜ் இன்விடேஷன் எப்படி கொடுக்கலாம் டிசைன்னு கேட்டு வர சொன்னாங்க அம்மா. அதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்க சொன்னாங்களா, கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் பொண்ணு உங்களை பார்க்க வந்திருப்பாங்க போல், அதான் அப்படியே 2 பேரும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு அவன் ஒரு அடித்து விடுறான் கப்ஸாவை. உங்களுக்கோ ஆத்தி அப்படியே பாலை நம்ம பக்கம் சொல்லி திருப்பி விட்டானே, இப்போ இவரை எதுக்கு பார்க்க வந்தேன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு திருன்னு நீங்கள் உங்களுக்கு ஓ அப்படிங்களாம்மா ப்ளஸ் உட்காருங்க அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அது அது வந்து இதுக்கு தான். எதுக்கு? அதான்ப்பா இன்விடேஷன் அக்காவுக்கும் வேணுமா, அதான் நீங்கள் பிரிண்ட் பண்ண கொடுத்துட்டிங்களா இல்லை அவங்கக்கிட்ட கேட்பீங்களான்னு கேட்டு வர சொன்னாங்க பெரியம்மா. அதான். ஓ சரி அதை நம்ம வீட்டில் பேசிக்கலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நீ வேணால் ஒன்று பண்ணு, மாப்பிள்ளையோட அப்படியே வீட்டில் பேரிங்க, அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. அப்படியே 2 பேருமே சேர்ந்து இன்விடேஷன் கூட செலக்ட் பண்ணட்டும், அப்படியே பிரிண்ட் கொடுத்துருங்க மாப்பிள்ளை. உங்களே வேலை வாங்குறேன்னு எதுவும் தப்பாக நினைக்க வேணாம். நீ வேலை செஞ்சுட்டாலும் நீ எவ்வளோ பொறுப்பானவன் எனக்கு தெரியாதுடா புண்ணாக்கு அப்படின்னு வாய்க்குள்ளேயே ஆரம்பித்திட்டு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, வயசான காலத்தில் நீங்கள் எதுக்கு காஞ்சிட்டு. ஐயோ நான் அவ்வளோ ஒன்றும் வயசானவெல்லாம் இல்லை. ஆமாம் ரொம்ப சொல்லிக்கிட்டாங்க. உங்களுக்கு அதில் சிரிப்பே வந்துடுது. அவனும் உங்களை அப்படி முறைக்க இவர் வேறு காமெடி பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பாவோ இல்லை மாப்பிள்ள எனக்கு வேலை அதிகம். பிரச்சனை இல்லை மாமா, நீங்கள் பாருங்கள் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்போது மச்சினிச்சி எது அப்படின்னு பார்க்க இல்லை உங்கள் அக்கா எனக்கு ஒய்ஃப்னா நீங்கள் அந்த மாதிரி தானே? ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ள, அப்படி தான். இவர் வேறு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை முறைச்சி நிற்க அப்போ போகலாமா அப்படிங்கிறான். இல்லை அப்பா நான் வேறு கேபு இல்லாட்டி ஆட்டோ. எதுக்குமா தண்டை செலவு, அதான் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரில்ல, பேசாமல் கிளம்பிப்போ அப்படின்னு உங்கள் அப்பா கொஞ்சம் மிரட்டாவே சொல்கிறாரு. உங்கள் அப்பா கொஞ்சம் கஞ்ச பிசினாரி தான், நீங்களும் கொஞ்சம் பிடிச்ச அப்பா இதில் தான் மிச்சம் பண்ணணும் இதே இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு அப்படி இவன் கூட மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பம் போகலாமா அப்படிங்கிறான். இல்லை அது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, உங்கள் அப்பா கிட்டே எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க போல, கேளுங்க நான் வேணா வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் உட்கார. ஐயோ மறுபடியும் கோத்து விடுறானே. என்னம்மா அப்படிங்கிறார். அது அது எனக்கு பிடிச்ச பால்கோவா மில்க் குடிச்சிட்டு போகிறேன்ப்பா. ஓ அதுவா, சரி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ ஆர்டர் பண்ணுறாரு. தம்பி உங்களுக்கு மில்க் தெரியும், அது என்ன பால்கோவா மில்க்? அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே கேண்டீன் வச்சுருக்கோங்க, அது ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, அது நல்லாயிருக்கும். என் பொண்ணுங்க இங்கே வரும்போது குடிச்சு அவங்களுக்கு பழகிருச்சு, அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மில்கில் பால்கோவா அடித்து தருவாங்க, நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஷூர் அதுவே சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஓர கண்ணால் பார்க்குறான். ஆமாம் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்னை பற்றி, அப்படியே நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்குள்ளே முடங்கிட்டுக்க. வாய்க்குள்ளே முடங்கினா வாயில் கடிச்சிடுவேன் அப்படிங்கிறான். காதுகிட்ட வந்து அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பனுக்கு வயசாயிடுச்சு, அவ்வளோவா நம்ம பேசுகிறத கேட்காது. நம்ம இப்போ ஏதாவது பண்ணால் கூட அவனுக்கு தெரியாதுடி, வேணா பார்க்குறியா, கண்ணாடியை கட்டிட்டா கண்ணு தெரியாதானே உங்கள் அப்பனுக்கு, எது அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ உங்ககிட்ட நான் என்ன பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்ட்டு அவனும் உங்களோட ஸ்கர்ட்குள்ளே அப்படியே மெதுவாக கைவிட. உங்களுக்கு அவ்வளோதான் இல்லைல்ல, ஐயோ என்ன பண்ணுறீங்க டப்புன்னு எழுந்து நிற்க. உங்கள் அப்பாவை என்னம்மா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நான் வீட்டுக்கு. என்னம்மா இப்போ தான் மில்க் கேட்டேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவர் எந்திரிக்க. உங்களுக்கு இங்கே பயமாக இருக்குது. டக்குன்னு உங்கள் அப்பா எந்திரிக்கவும் கையெடுத்துறான். உங்களுக்கும் இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. அப்பாடா அப்படின்ட்டு இங்கே உட்காந்து தான் சொல்ல பண்ணுவான்னு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் அப்பாவை அவர் வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. உங்களையும் உத்து பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. கரெக்டாக அப்போ ஆர்டர் பண்ண மில்க் வர உங்களுக்கு ஒன்றா அவனுக்கு ஒன்றும் அப்படியே அவனும் உங்களை பார்த்துட்டே அப்படியே அதை ரசித்து குடிக்க. உங்கள் அப்பாவுக்கு அப்போ கால் வருது, அட்டன் பண்ணி பேசினாரோ. 5 minutes வந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் மாப்பிள்ளை கூட நீ கிளம்பிடுமா, அப்பாவுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பி பார்க்க. ஐயோ இவனோட தனியாக விட்டு போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள்
இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்ட்டு அப்படியே நகரலான்னு போனான். உங்கள் அப்பா இங்கேயே தான் தெரிஞ்சவன், இப்படி கரெக்டாக என்கிட்ட கோத்து விட்டு போனான் பாரு. என்ன விட்டு ப்ளீஸ். விடுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன். முடியாது பேபி, என்கிட்ட சிக்கிட்ட. இதுக்கப்புறம் நீயா நினச்சாலும் போக முடியாது. நான் நினைக்கணும், இந்த ஆரம் மனசு வைக்கணும். இப்போ என்ன உனக்கு? நான் பண்ணது எல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேன். அப்படியே ஆரம் காலை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. விட்டுரு, என்னால் முடியாத ஆரம், இப்படி என்னால் இருக்க முடியாத ஆரம். லவ் பண்ணேன், அதுக்குன்னு என்னால் இப்படி என் சுயமரியாதையை விட்டு அசிங்கமாக இருக்கு ஆரம். ப்ளீஸ் ஆரம், என்னை விட்டுரு, நான் பண்ணது தப்புனா என்னை மன்னிச்சிரு. அப்படி அழறீங்க. அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே தூக்குறான். அவனை அப்படியே அழுதுகிட்டே பார்க்க, எதுக்கடி அழற? நீ தான் என்னை போட்டு பாடப்படுத்துறிய. என்னை பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் இப்போ நீ என்ன இப்போ அதே ஆரம் தானே? என் அக்காவோட உனக்கு கல்யாணம், அதில் உனக்கு என்னடி பிரச்சனை? லூஸ் ஆடா நீ. என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் உன் கூட நான் எப்படி? ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணுறான். அப்படியே உங்கள் பேக் சைட் உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த இடத்துல ஃபைட் பண்ண அப்படிங்கிறீங்க. நீங்களும் அவன் கிஸ் பண்ண மெய் மறந்து போய் தான் நிற்கிறீங்க. அவனும் உங்கள் கை ரெண்டி அப்படியே மேலே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இப்போ அவங்க ஸ்கர்ட்குள்ளே கை விடுறான். நீங்களும் ஆரம் ஆரம் அப்படின்னு மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எஸ் பேபி, உன்னோட லீகலாக இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், பட் இல்லீகலாக தான் நீ எனக்கு கிடைப்பேன் இருந்தா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கெல்லாம் நான் காரணம். எல்லா தப்பும் உங்கள் மேலே வச்சுட்டு என்ன கெட்டவனாக்கலாம் நடி பண்ணுறது அப்படின்ட்டு அவனும். ப்ளீஸ், நீ வேணும், நீ மட்டும் எனக்கு வேணும். அதை இந்த ஜென்மத்தில் யாராலும் மாற்ற முடியாது. யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட கிசுப்பாக சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அந்த ரூமை மறந்து எங்கே இருக்கோ எதையும் மறந்து அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் அப்படியே உங்கள் பெஸ்ட்டை அப்படியே லிக் பண்ணிகிட்ருக்க. உங்களால் முடியல, ஓன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் மேலேயே அப்படியே சாஞ்சிட்டிங்க. அவனும் ஃபுல்லாக கண்ட்ரோல் இழந்துட்டான். அப்படியே ஒருத்தர் கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட கிஸ்ஸிங் சவுண்டு தான் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. அப்படி இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவனே கொஞ்சமாக அப்படியே ஒரு சுயநனுக்கு வந்துட்டு டக்குன்னு ஆரம் உங்களை விட்டு நகர அப்படியே அவனை பார்க்குறீங்க. பிடிக்கலன்னா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. பிடிக்காம தான் நான் இது பண்ணாலும் அமைதியாக இருக்கேடி அப்படிங்கிறான். அது அப்படின்னு திணறீங்க. சரி, அவனுக்கு பிடிச்ச கோவா மில்க் குடி அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. பட் இதை விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே அவன் லிக் பண்ணி காட்டுறான் அவனோட லிப்ஸை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது சி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்க. இப்போது அவன் அந்த மில்க் எடுத்து அவன் வாய்க்குள்ளே ஊற்றிட்டு அப்படியே வந்து உங்களை பிடிச்சி திருப்பி உங்கள் லிப்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. அப்படியே வாய்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக விடுறான். நீங்கள் வாயை அப்படியே அசைச்சா அது வெளியிலலாம் சேர்ந்தது. அப்பயும் விடாமல் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ உங்கள் லிப்ஸு கீழெல்லாம் அப்படியே வடிஞ்சிருக்கும்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லிப்ஸை வச்சு லிக் பண்ணுறான். உங்களால் முடியல, அப்படியே டேங்கில் லிக் பண்ணி அவன் லிப்ஸை வச்சு அப்படியே ஒரு மாதிரி உரிய உங்களுக்கோ நிற்கவே முடியல. அப்படியே நடுங்குது உடம்பெல்லாம். அவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீல் பண்ணி அவங்களோட ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவன் தலையை அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்க நீங்கள் உங்கள் சுயநினைவே இழந்து அப்படியே ஒரு மாதிரி அவன் கண்ட்ரோலில் இருக்கீங்க. மறுபடியும் எழுந்து அப்படியே உங்களை பார்க்குறான் கண்ணு டியர்ஸோட. யாரும் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. என்ன பண்ணேன்? கிஸ் தானே பண்ணேன், ரேப் பண்ண மாதிரி சீன் போடுற. சரிவா போகலாம் அப்படின்ட்டு அப்படி நடக்க நீங்கள் பின்னாடி வர. வாஷ் பண்ணிவிட்டு வாடி அப்படிங்கிறான். நீங்கள் மறுபடியும் போய் உங்கள் அப்பாவோட ரூம் இருக்கும்ல, அதுலேயே வந்துட்டு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ்லாம் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெளியே வரீங்க. போகலாமா அப்படின்னு கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை நோண்டவே இல்லை, அப்படியே விட்டுறான். இறங்கும் போது ஹலோ உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணுன்னா எந்த எண்ணமும் இல்லை. அங்கே போனதும் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த இடம் எந்து அங்கே மால் கட்டணும்னு ஒரு ஐடியா. ஸோ ஜஸ்ட்டு இடத்த பார்க்க தான் போனேன். அதுக்காக நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம், புரிஞ்சதா அப்படின்ட்டு அவன் பாட்டிக்கு முன்னாடி எடுக்க. இப்போ எதுக்கு இந்த விளக்க ஒரு எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறான், ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. உள்ளே போனதுமே அவனை பார்த்தது எல்லோரும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்னாடி நீங்கள் வரதை அதே மாதிரி ஆச்சரியமாக பார்க்க. இப்போ இங்கே வேறு வேக்க ஒரு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்க அவன் அங்கே போட்டு அதே பிட்டை சொல்லிவிட்டு மாமா தான் கூட்டிகிட்டு போக சொன்னார்னு சேர்த்து ஒரு பிட்டை போடுறான்.
அப்படி அப்படின்னு ஜின்னோ 2 பேத்தையும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஆரம் கிட்ட மச்சான் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கு எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்றான். ஜின்னுக்கு ஏதோ புரிஞ்சும் புரியாத மாதிரி அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஸோ வந்துட்டு சரி இன்விடேஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன், இது ஓகேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதை எல்லோரும் பார்க்குறாங்க. நீங்கள் அவனும் லவ் பண்ணும்போது ஒரு இன்விடேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, நமக்கு மேரேஜ் நடந்தால் இப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த இன்விடேஷன் நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க, இது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறான். அப்படி நீங்கள் திருத்துன்னு முடிக்கா மற்றவங்களாம் வாவ் நைஸ் சிம்பிள் அண்ட் எலகண்டாக அழகாக இருக்குது அப்படின்னு உங்கள் சிஸ்டர் கூட சொல்ல, அப்போ இதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஓ ஷூர் அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி விவரம்லாம் கேட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும்டா, ஒரு நாளைக்கு எல்லாம் ரெடியாக இருங்க போகலாம் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தம்பி அப்புறம் என் குழந்தனார்கிட்ட அங்கிள்கிட்ட நானே எல்லாம் பேசிட்டேன், அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்கா அதனால் அவர் என்னையவே கூட்டிகிட்டு போக சொன்னார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரி நான் வரேன் அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி ஓரக்கண்ணால் பார்த்துட்டே போகிறான். மறுபடியும்மா அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு, மீண்டும் மீண்டும் விடமாட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு இல்லை இனி இவனை பார்க்கவே கூடாது, இவன் விடமாட்டான், பேசாமல் இவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே இங்கேருந்து எங்கேயாவது ஓடிடணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவோ என்னாச்சு அப்படின்னு வந்து மேலே கை வைக்க ஒன்றும் இல்லை ஏங்க்கா உங்களுக்கு இந்த கல்யாணத்தை தவிர வேறு ஆப்ஷன் இல்லையா, நீங்கள் ஏன் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஷ் அப்படிங்கிறாங்க, இங்கே தான் யாரும் இல்லையே அமைதியாரு வா ரூமில் போய் பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதாக்கா பிரச்சனை அவர்கிட்ட சொல்லலாமே, எனக்கு சொன்னால் புரியாது, என்னால் இப்போ எதுவும் சொல்லவும் முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஐயோ இவ வேறு பிடிவாதம் பிடிக்கிறாளே. அக்கா இல்லை அந்த ஆரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உனக்கு எதுவும் தெரியாது பாப்பா, ரொம்ப நல்லவர். ஐயோ சாவடிக்காத, எனக்கா தெரியாது, எனக்கு அவனை பற்றி எல்லாமே. இங்கே பார் நீ அவர் மேலே உள்ள கோவத்தில் இப்பெல்லாம் பேசுகிற, எனக்கு தெரியும் இன்றைக்கே சொல்லிட்டாரு நீயும் அவரும் லவ் பண்ணிங்க அப்படின்னு. ஓ எல்லாம் தெரியுமா? அதனால தான் நான் அடித்தேன், நீ தப்பு பண்ணிவிட்டு இப்போது இப்படி புலம்பிட்டு அலையிற. எது நானா? நான் பண்ணது தப்புன்னா அப்போது நீ ஓ என்ன சொல்கிறியா? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு இப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாமல் நீயா ஒன்று பேசாத. நீங்கள் மட்டும் என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி பேசுகிறது சரியாக்கா? இங்கே பார் எனக்கு ஆயிரம் தான் புருஷன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ அக்கா எனக்கு உங்கள் மேலேயோ இல்லை அவன் மேலேயோ எந்த கோவமோ எந்த வெஞ்சன்ஸும் இல்லைக்கா, நான் சொல்ல வரதை அப்படின்னு நீங்கள் கேட்க அவங்க எதையுமே காதில் வாங்காமல் அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளி கதவு சாத்த அக்கா அப்படின்னு கத்திட்டு நிற்கிறீங்க. அவங்க கதவே திறக்கல, டோரில் அப்படியே சாஞ்சு அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டுக்க. கடவுளே என்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பக்கம் என்னை படுத்தி எடுக்கிறான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, பேசாமல் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஓடிடலாம், அதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறீங்க. நைட்டாக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ட்டு இப்போ உங்கள் லக்கேஜை எடுத்து அதில் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக்கில் எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு பால்கனி சரி ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கேருந்து குதிச்சா எப்படியும் கொஞ்சம் அடிபடும், பரவாயில்ல சுரு தப்பிச்சா போதும், இங்கே இருந்து அசிங்கப்படுறதுக்கு கிளம்பிடலாம். ஆனால் இல்லை ஆயிரம் கொஞ்சம் நல்லா வந்தான், ஏதோ என்னை பழி வாங்கணுங்கிறனால இப்படிலாம் பண்ணுறான், இங்கேருந்து நம்ம ஓடிட்டா கண்டிப்பாக அக்காவை மாட்டிலாம் விட மாட்டான், அவ்வளோ கெட்டவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து குதிக்கிறதுக்கு எட்டி பார்த்துருக்க. என்ன தெரியுது அப்படின்னு பின்னாடி ஒரு சவுண்டு அப்படின்னு ஜக்காய் திரும்பி நீ நானே தான் இதோ ஒரு ரூம் கீ, இது நான் முன்னாடி வந்தனே அப்போவே உன் சிஸ்டர்கிட்ட பேசி வச்சுருந்தது, நேற்று வந்தனே அப்போ சாவி கொடுத்தா, அதுதான் வாங்கிட்டு இப்போ ரூம்குள்ளே வந்துட்டேன். எது அக்கா சாவி கொடுத்தாளா? நீ எப்படியாவது இது மாதிரி தேவையில்லாத வெள்ளம் பார்ப்பேன்னு கொஞ்சம் சந்தேகம், அதனால தான் உன்னை டெய்லி வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த சாவி கேட்டிருந்தேன். இன்றைக்கி வந்தப்போ கொடுத்தா, ஸோ யூஸ் ஆயிடுச்சு, உன்னை நினப்பாவே இருந்துச்சா, அதை உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ என்னடி அங்கேட்டி அவனை பார்த்துட்ருக்க? ஷோ வாயா, அது வேறு எதுவுமா, யாரையும் பார்க்கல, அப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற? அது ஏனோ பால்கனி சும்மா காற்று வாங்கலான்னு. ஓ காற்று வாங்க சூட் கேஸோடு வந்தியா? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை மறைக்க, முழுசாக தெரிஞ்சிச்சு இப்போ தான் மறைக்கிறாளாம் தள்ளடி அங்கிட்டு அப்படின்னு அப்படியே சூட் கேஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறான். என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க? பார்த்ததில்ல
உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். சரி உள்ளவா நான் ராஜ் அப்படிங்கிறான். எதை? ஆமாடி, எனக்கு ஒன்று நினப்பாக இருக்குது, செம்ம மூடாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா? ப்ளீஸ் வேணாம் ஆரம், என்னால் அப்படி பண்ண முடியாது. ஏன் என்னை போட்டு சித்திரவதை பண்ணுற? ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்ச முடியாது. ஐ நீட் யூ பேபி, ப்ளீஸ். இப்போ மட்டும் நீ கத்தி கூச்சல் பட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இவளோட ஒன்றா இருக்க தான் இப்படி பண்ணேன். உங்கள் பொண்ணும் ப்ரெக்னெண்ட் ஆக்கான்னு உங்கள் பெரியம்மா கிட்டே சொல்லுவேன், உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவேன். ஷோ போதும், அதனால் எல்லோரும் செத்து போவாங்க. அவங்க சவுக்கு நான் காரணம் இதானே? பா, இதனால் பேசுனதில் இப்போ தான் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக பேசியிருக்கேன். உனக்கு கூட மூளை இருக்குது பேபி, அப்போ புரியுதுல, மோட்டு வந்து பர்றி அப்படிங்கிறான். வேணாம், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு, ஒழுங்கா வா அப்படின்னு எழுத்து அப்படியே பெட்டில் போட. ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவனும் எதையும் காதில் வாங்கிக்கல. அவங்க மேலே அப்படியே படுத்த உங்கள் நெக்கில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருந்தவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் என்னோட சத்தத்தை காண பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் அப்பாடா அப்படின்ட்டுக்கு தூங்கிறதுக்காடா வந்த 1 நிமிஷத்தில் உசுரே போயிடுச்சு. வைத்தியம் என்னையும் போட்டு சாவடிக்கிறான். ஐயோ, இந்த ஓடிலாம் நினச்ச முடியாது போலயே. இவங்கிட்ட சாவியெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னையை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசுறதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவனை நம்புகிறாங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு அப்படியே ஒரு வழியாக நீங்களும் தூங்கிடுறீங்க. அவனும் விடிய காலையில் எழுந்து அப்படியே உங்களே தான் பார்க்குறான். சாரிடி பேபி, நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனால் அவனை பார்க்கும்போதெல்லாம் ஆத்திரமும் கோவமும் அப்படி வருது. அன்றைக்கி என்கிட்ட சொல்லாமல் அப்படி உங்கள் அப்பா சொன்னான்னு போய் இன்னொருத்தனை என்னால் நினைக்க கூட முடியலடி. இந்த ஜின்னு மேலே அம்புட்டு ஆத்திரம் போட்டு சாத்திட்டேன். அப்போ தான் அவன் சொன்னான் இந்த நடந்ததெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஆத்திரமே அடங்குச்சு. என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போனேன். கல்யாணம் பண்ண அதுக்கே அவனுக்கே அவ்வளோ அடி. நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பொண்ணை எப்படி உன்னை அடித்தா எனக்கு வலிக்குமே. இப்போ கூட உன்னை கஷ்டப்படுத்திட்டு நானும் உட்காந்து அழுதுட்ருக்கேன். கஷ்டமாக இருக்குது. நீ அழுவும் போதெல்லாம் அழுவாதடின்னு உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்குது. ஆனாலும் நீ பண்ணது தப்புன்னு உனக்கு புரிய வைக்க வேணாம். இந்த ஆரம் நல்லவனாக இருந்தால் நீ ரொம்ப ஓவராக பண்ணுறடி. எஸ், என் பக்கமும் தப்பு இருக்குது. பட் நான் அப்போ வந்தது என் அப்பா பேர் தெரியாமல் நானாக வந்தது ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் என்னை பற்றி நான் எதுவும் சொல்லலை. காலப்போக்கில் அப்புறம் உன்ட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு அதுக்குள்ளே உங்கள் அப்பா சொன்னான், ஆயா சொன்னானே, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன். என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. உங்கள் அப்பா கேரட்டு நாய், அவன் என்னமோ என்னை பிடிக்கிடுவான்ட்டு ரொம்பட்டு என்னடி உனக்கு பயம் சொல்லிட்டா அப்படியே நட்டுருவானாக்கும். அப்படி என்ன என் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு லவ் தான். நீ என்னை நம்பலைல்ல, அதுக்கு தான் இந்த தண்டனை. கொஞ்ச நாளைக்கு இப்படி தான். எனக்கு வேறு வழி தெரியல. உன்னை எந்த தண்டனையும் கொடுக்காம நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் மனசாச்சே உன்னை காயப்படுத்த சொல்லும். அப்போ இதை விட அதிகமாக உன்னை காயப்படுத்துவேன். அதுக்கு இதுவே பெட்டர். உன்னை நல்ல மனசோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அனுபவி. எனக்கு ஒரு வழி தெரியல. சாரி பேபி, நீ என்ன அப்போ கொஞ்சமாவது நம்பியிருக்கணும். அப்படி நம்பியிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஒன்று ஆக்கியிருக்க மாட்டேன். உன் சிஸ்டருக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அதுக்காக தான் இதெல்லாம். உங்கள் அப்பனை சீக்கிரமே சரி கட்டுறேன். சரி பேபி, அழகாக தூங்கு சமத்தா, ஓகே அப்படின்னு உங்கள் ஃபோர்கெட்டில் அப்படின்னு பட்டும் படாமல் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப படுத்துறேன்ல. ஏன்னா ரொம்ப நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்டி. நீ அவ்வளோ படுத்திட்ட, அதான். சாரி பேபி, நல்லா தூங்கு, பாய் அப்படின்ட்டு அங்கேருந்து எப்படி வந்தாலும் அதே மாதிரி சத்தம் இல்லாமல் அவன் கிளம்பி போயிடுறான். மார்னிங் அப்படியே நீங்கள் கண்ண முழிக்க உங்கள் பக்கத்தில் ஆரம் அப்படியே ஹை பேபி குட் மார்னிங் அப்படின்னு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் கத்த உங்கள் தங்கச்சோ எதுக்கடி கத்துற காலம் கத்துற இப்படி நான் பயந்துட்டேன் அப்படிங்கிறா. காஃபியோடு உள்ள வந்தவ. நீயா? வேறு யார் வருவா? அவன் இங்கே அப்படின்னு தேடுறீங்க. யாரடி தேடுற? அது கேட்ட கனவு அப்படின்ட்டு அப்படியே திருத்துன்னு அப்பயும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சுக்கா உனக்கு? ஒன்றும் இல்லை, தான் சொன்னனே கனவுன்னு. நீ என்ன பண்ணுற? இது காஃபி ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன். இப்போ தான் எழுந்திருக்கிறியா? சரி, இருந்தால் காஃபி குடிச்சிரு. சரி, சீக்கிரம் வாக்கா, கீழே ரெடியாகி. எதுக்கு? அதான் ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துட்டாங்களா? சரி, நான் எதுக்கு? நான் வரல, நீங்களே கிளம்பி போங்க. அக்கா, நீ எப்படி தனியாக இருப்பேன்? அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், தயவு செய்து போங்க, எனக்கு தலை வலிக்குது. சரிக்கா அப்படின்ட்டு அவள் கீழே போயிடறா. நீங்களும் அப்படியே கனவா? நல்ல வேலை, இவன் எப்படி வந்தான், எப்படி போனான்? சரி, எப்படியோ போயிட்டான், நிம்மதி அப்படின்னு அப்படியே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. அப்போ ஆரம் அங்கேயே நின்று உங்களே பார்த்துட்டு இருக்க. கனவா? கனவுல வந்து தொல்லை பண்ணுறது பார்த்தாதுன்னு இப்படி வேற போட அங்கிட்டு எப்போ பார்த்தாலும் என் தொல்லை பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் பாட்டு புலம்பிக்கிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்க. அப்போ என் முன்னாடி ட்ரெஸ் மாற்றா உனக்கு கூச்சம் இல்லை அப்படிங்கிறான்.
அப்படின்னு பார்க்குறீங்க. நீ அப்படின்னு உத்து பார்க்குறீங்க. ஆரம் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே மெதுவாக போய் அவன் கண்ணத்தை தொட, என்னடி வேணுமா அப்படிங்கிறான். அப்படின்னு இப்போ தான் கத்துறீங்க. எத்துக்கடி கத்துற அப்படின்னு அப்படியே வாயை பார்த்தா நீ நீ அப்படிங்கிறீங்க. நானே தான். என்ன நைட்டு ஃபுல்லாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் போல். அப்போ இது கற்பனை இல்லையா? கற்பனை இல்லை பேபி, நிச்சயமாக தான் வந்து நிற்கிறேன். என்ன வரமாட்டேன்னு சொன்னியாமா? அது வந்து நீ வந்து தான் ஆகணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆகி கீழே வரல, நான் மேலே வருவேன். எல்லாருக்கிட்டையும் உண்மையாக சொல்வேன். படுத்துறான்டா. சரி வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்ததே வந்துட்டேன். ஃப்ரீ சோப் பார்த்துட்டு போட்டா அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். அடிச்சிருவேன், போடா வெளியே அப்படின்னு கத்துறீங்க. என்னடி மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்? மூட்டு போடா, உனக்கு என்ன மரியாதை? விட்டு படுத்து எடுக்கிறான். கீழே போய் சொல்லிட்டா சொல்லிக்கோ. இப்போ என்ன, நான் துணி மாற்றணும் அவ்வளோ தானே, மாற்றிட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்னு கத்தி நீங்கள் வெளியே தெளி கதை அப்படின்னு சிரிச்சிட்டு கீழே போயிடுறேன். ஆரம் நீங்களோ அடுத்தாண்டா காலையிலே வந்துட்டான் உயிரை எடுக்க அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவாக கீழே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே கீழே வரீங்க. எல்லாரும் ரெடியாக இருக்கா. ஆரம்பங்களே பார்த்துருக்கா. நீங்கள் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவ்வளோ சரின்ட்டு அப்புறம் கார் ட்ரைவ் பண்ண கூட உங்களை தான் பார்க்குறேன். அப்போ கூட நீங்களும் பார்க்கல. இவ்வளோ நேரத்துக்கு இப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலில் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணுறான். சரி இங்கே போய் நம்ம ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ் செக்ஷன் தான். ஸோ கல்யாண பொண்ணுக்கு வந்துட்டு இந்த நலுங்கு அப்புறம் மெஹந்தி அப்படின்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கா சாரீ எடுக்க நீங்களும் ஒரு ஓரமாக நின்றுட்டுக்க ஓய் நீ எடுக்கல அப்படிங்கிறான். எனக்கா கல்யாணம்? எட்ரி நமக்கும் தான் கல்யாணம். எது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வச்சுக்கிறேன்னு சொன்னல, அப்போ உனக்கும் ஒன்று ஷோ சி பே அப்படிங்கிறீங்க. முடியாது, இப்போ மட்டும் நீ எடுக்கலை என்ன பண்ணுவ அது அப்படின்னு நான் எதோ சொல்லுவேன். ஷோ அப்படின்னு வாயை மூடுறீங்க. என்னடி அப்படிங்கிறான். போய் தொலைகிறேன், எடுக்கிறேன், கத்தி உயிரை எடுக்காத, போய் எடு. சரி அப்படின்ட்டு போய் ஏதோ தானோன்னு சாரியை செலக்ட் பண்ணுறீங்க. அவனும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா கூட என்னம்மா இந்த சாரி உனக்கு ஏதோ நாட்டி போதும் அப்படின்ட்டுறீங்க. அவனும் அவங்க அம்மாவை கண்ணாலேயே ஜாட கட்ட அவங்களும் சரின்ட்டு மண்டையாட்டிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. நீங்கள் எதையோ ஒன்று சொன்னானின்னு கடமைக்கு செலக்ட் பண்ணி போட்டுட்டு நமக்கு என்னென்னு வந்து ஓரமாக நிற்க டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் மறுபடியும் பார்க்க லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கீங்க. ஏன்டா என்ன படுத்துற, என்ன பண்ணுறீங்க? யாராவது பார்த்தா? யார் பார்த்தா எனக்கு என்ன, வா எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண. உங்களுக்கு எதுக்கு நான் செலக்ட் பண்ணணும்? நீங்கள் எங்கள் அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. ஒன்று என்ன வச்சுக்க போகிறேன். வேணாம் எனக்கு வேணுமே அந்த ட்ரீ அப்படின்ட்டு அப்படியே எதை எடுத்துக்க அப்படின்னு காட்டுறான். நீங்களும் எதையுமே பார்க்காம அப்படின்னு திரும்பி நினைக்க. இப்போ மட்டும் எனக்கு நீ ஒழுங்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணல, இங்கே யார் இருக்கான்னு பார்க்காம இழுத்து வச்சு கிஸ் பண்ணுவேன். எது அங்கே அப்படிங்கிறான். அப்படின்னு பயந்து அது ஒழுங்காக செலக்ட் பண்ணு. ஒழுங்கா நான் உனக்கு எடுத்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு ஒழுங்காக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறேன் அது அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு உங்களை இழுத்து உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ண அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அவனும் அதெல்லாம் கண்டுக்கல. யார் இருந்தால் எனக்கு நான் கிஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படிங்கிறான். அங்கே உள்ளவங்களும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஷோ அப்படின்ட்டு சார் கல்யாண பொண்ணுக்கும் ட்ரெஸ் கீழே இருக்கு, நீங்கள் கல்யாண பொண்ணுக்கு எடுத்தாச்சு. ஓ சரி ஆனால் இந்த பொண்ணுக்கு எடுக்கல, இவளுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன் காட்டுங்க. எதை? அப்போ இவன் கல்யாணம் பண்ணல என்ன அப்படின்னு நீங்களும் அப்படியே மறைச்சிட்டு கண்ணில் டியர்ஸோட அவனை தள்ளி விட்டு போக அவனும் அது என் பொண்டாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்ன அப்படிங்கிறான். எல்லாரும் மட்டும் அவமானப்படுத்தாதே வேலையாக வச்சுருக்கீங்க. என்ன சொன்னேன், உண்மையாக தானே சொன்னேன். அவள் தானே கல்யாணம் பண்ணு, நான் உன்னை வச்சுக்க போகிறேன் தானே. சரி இப்போ சொல்லு எல்லாட்டையும் நான் வப்பாட்டின்னு போதுமா அப்படின்னு கத்துறீங்க. வேண்டி கத்துற அப்படிங்கிறான். அப்படியே நீங்கள் மறைச்சிட்டு போய் லிஃப்ட்டில் இருக்கா. அவனும் வந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர தொடச்சிட்டே இருக்கீங்க. ஆரம்பிக்க உங்களை பார்க்க பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் சீண்டில் ஜுவல்ஸ் எடுக்கும்போது அப்படி தான் நீங்கள் எதுவுமே வேணாங்கிறீங்க. விடாமல் அவங்களுக்கும் விடாப்படியாக பிடிச்சி அவங்க அம்மா எடுத்து கொடுக்க உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் உங்கள் அக்காவுக்காக அமைதியாக இருக்கீங்க. ஒரு வழியாக எல்லா பர்ச்சேஸும் முடிஞ்சு வீட்டுக்கு வரமா கூட லாஸ்ட்டாக நீங்கள் இறங்கி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டே போகிறீங்க. அப்போ ஆரம் டக்குன்னு உங்களை பிடிச்சிருக்க என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. கொஞ்சம் சிரிக்கிறது அப்படிங்கிறான். நான் ஏன் சிரிக்கணும் அப்படிங்கிறீங்க. நீ சிரித்தா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு மேரேஜ், இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எனக்கா கல்யாணம் அப்படின்ட்டு கையை உதட்டிட்டு உள்ளே போக அவனும் சிரிச்சுட்டு மறுபடியும் பின்னாடியே வரான். சரி ஒரு வழியாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இன்விடேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. மேரேஜ் டேவும் வந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே மேரேஜ். எல்லோரும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க மேரேஜ்க்கு. நீங்கள் பெருசாக எதுவும் காட்டிக்கல. அந்த நைட்டு வந்துட்டு அதெல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் அது கூட உருன்னு தான் இருக்கீங்க. ஆரம் சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் வந்து அப்படியே கை ஃபுல்லாக எல்லாத்துக்குமே மெஹந்தி வைக்க அதில் உங்கள் கையில் உள்ள டிசைனில் ஒரு பக்கம் ஆரம் நேமும் இன்னொரு பக்கம் அவனோட ஃபேஸும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஷாக்காய் ஐயோ
இது நான் பொண்ணு இல்லை அப்படிங்கிறீங்க. சார் உங்களுக்கு தானே போட சொன்னார். எதை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் உங்கள் அக்கா வந்து எனக்கு சொல்லியிருப்பாரு, மாற்றி போட்டாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிறாங்க. அவளே சொல்லிட்டா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. உங்கள் அப்பா பார்த்தா அவ்வளோதானே கதை முடிச்சு அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த நைட் ஒரு வழியாக ஸ்கிப் ஆகாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் முகூர்த்தம். அப்படியே வந்து நீங்கள் அழுகியாக வருது. நான் இருந்தாலும் லோ பண்ணியிருக்கீங்க. அவன் இப்போ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். 10 குறைக்கு என்னை வச்சுக்கிற வேறு படுத்தி எடுக்கிறானேன்னு எல்லாம் ஆத்திரம் கோவம் அப்படியே ஒரு சேர அப்படியே செத்துடலாமோன்னு இருக்குது. அப்படியே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்களுக்காக சாரீ கொண்டு வந்து கொடுக்க முதல் நாளுமே வந்துட்டு இந்த நான் அதென்ன நலுங்கு இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது கூட இந்த சாரீலாம் நான் செலக்டே பண்ணலையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பிகாஸ் அவ்வளோ அழகாக நல்லா ஒர்க்கோட இருந்திருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதே மாதிரி தான் மேரேஜ் அப்பையும் உங்கள் அக்காவுக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு கல்யாண பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இது எந்த இல்லை கல்யாண பொண்ணுக்கு மாற்றி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட. இல்லை உங்களுக்கு தான் மேம் கொடுக்க சொன்னாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பிடிச்சி எல்லாம் பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னையே இப்படிலாம் டெக்கரேட் பண்ணுறீங்க? சாரோட ஆர்டர். என்னத்தை ஆர்டர் போட்டார் அவனை அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கும் போது அப்படியே 2 பேர் இறங்கி வரீங்க. நீங்களும் மணமேடையில் ஏறாமல் கீழே அப்படியே நிற்க ஆரமாக அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். உங்கள் அக்கா போய் அப்படியே ஆரம் பக்கத்தில் உட்கார உங்களுக்கும் இங்கே நிற்க முடியல. அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்குது. எங்கேயாவது போயிடலாமான்னு இருக்குது. அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அவர் அங்கே வந்த விஐபிஸ்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கோ இப்படி ஒரு அப்போ அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே எங்கேயாவது போயிடலாம், இதுக்கு மேலே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பேசாமல் எதையாவது எடுத்து சாப்பிட்டு செத்துடலாமா அப்படிலாம் பல வகையாக யோசனை. ரொம்ப தீவிர யோசனையோ அப்படின்னு காதுக்கிட்ட சவுண்டு. அப்படின்னு திரும்பி பார்க்க ரொம்ப யோசிச்சது போதும் வா அப்படின்னு மனமேடிக்கு எடுத்துகிட்டு போக என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. அவனும் எதையும் காதில் வாங்கிக்காம மேலே எழுத்துட்டு வரா. எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்னு பேசிக்க இப்போ தான் உங்கள் அப்பா திரும்புகிறாரு. கரெக்டாக இப்போ ஆரமும் அப்படியே தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்டுறான். நீங்கள் ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் உங்கள் அக்கா கழுத்துலேயும் ஒருத்தன் தாலி கட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஆரம்பை பார்க்க அவனும் உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு இந்த பேபி பயந்துட்டியா, எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறேன், எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும் நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணும்போது. அந்த கோவம் தான் கொஞ்ச நாள் உன்னை வச்சு செஞ்சேன், மற்றபடி உன்னை எவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், யூ ஆர் மைன் அப்படின்னு உங்கள் காதுகிட்டே சொல்லிட்டு தாலி கட்டி முடிச்சதும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்கள் அப்பா ஓடி வந்து என்ன நடக்குது அப்படிங்க இந்த ஆளை வெளியே பிடிச்சி தள்ளுங்க, இவனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு அவன் முன்னாடியிலேருந்து நடந்ததெல்லாம் சொல்ல நீங்கள் அப்படியே ஷாக்காக நிற்க. உங்கள் அக்காவோ சாரிடி அவர் தான் எதையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு, அதான் அட பாவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பம் மறுக்க. என்னடி மறப்பு, சொல்லப்போனால் நான் தான் உன் மேலே கோவப்படணும், அதுக்கு தான் நல்லா வச்சு செஞ்சிட்டிங்களே, இதுக்கு மேலே நான் உங்களோட இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போகிறேன் சோவ அடிச்சிடுவேன், இப்படி ஏதாவது லூசுத்தனமாக முடிவு எடுப்பேன்னு தான் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், வைத்தியம் பிடிச்சவன் மாதிரி. என்னடி நினச்சிட்ருக்க, என் அம்மா அப்பான்னு எல்லாத்துக்கும் உன்னை பற்றி தெரியும், எல்லாம் சொல்லிட்டேன். அன்றைக்கி பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட உன்னை தாண்டி நான் பொண்ணாவை நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். என் அப்பா அம்மாவுக்கும் அது தெரியும், அதனால தான் என் அம்மா போகும்போது கூட உன்னை பார்த்து பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் சிஸ்டர் ஜின்னுக்கிட்ட யோ அக்கா விட்டுக்கார், என்னடி சின்ன பொண்டாட்டி சாவ அடிச்சிடுவேன், அப்புறம் நீ மட்டும் எதுக்கு எப்படி கூப்பிட்ற, சரி விடுங்க. அவர் என்ன சொன்னார், எல்லாமே உங்களுக்கும் தெரியுமாம்ல, அது தெரியும், அப்போது என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, எல்லாத்தையும் மறைச்சிருக்கீங்க, உங்களுக்கு இருக்குது அடியே செல்லக்குட்டி அண்டி கொச்சுக்கிறா, அது உங்கள் அக்கா கிட்டே நீ சொல்லிடுவில்ல, அவள் உஷாராயிருவாள், அதான் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் அவளை பழி வாங்கணும்னு நினச்சான், அதான் உன்கிட்ட சொன்னால் உடனே போய் நொக்கா கிட்டே சொல்லிடுவேன், அதான் சொல்லலை மாமா மறைச்சிட்டேன். அதெல்லாம் சரி, அவர் இடையில கொஞ்சம் உங்களை புரட்டி எடுத்தேன்னு சொன்னார், அது அப்படின்னு பார்க்குறா. அவனும் அது அவன் சும்மா ரீல் விடுறான், மாமாவை யாராவது அடிக்க முடியுமா, ஐயா முஞ்ச பாரு, உண்மையிலே 2 வாங்கியிருப்பீங்க போல், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் விடு, அவங்க பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ கவனிக்க. நீங்களும் ஏன் அப்படிங்கிறீங்க, அதான் சொன்னேனடி, நீ என்ன அப்படியே அம்மான்னு விட்டு போனா எனக்கு கோவம் வராதா, அன்றைக்கி உண்மையிலே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதனால தான் என்னால் அந்த டைம் வர முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நினச்சேன், அதுக்குள்ளே அவங்க அப்பா பரதேசி அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான், சரி அப்படின்ட்டு நான் எப்படியாவது பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீ ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுருக்க, நீயா வருவேன்னு வெயிட் பண்ணேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சு நீ என்னென்ன குட்டிகளாட்டா பண்ணி வச்சுருக்கேன்னு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் திருப்பி உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆனேன். அன்றைக்கி கூட உங்கள் அக்காவை பார்க்க வந்ததுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது உங்கள் அப்பனாலும் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது அவங்க லவ் பண்ணது உங்கள் அப்பா அதுக்கு தடையாக இருக்கிறதெல்லாம். ஸோ அதுக்கு தான் உங்கள் அப்பா கண்ணில் மண்ணை தூவிட்டு இப்படி ஒரு வேலையை பார்க்கணுன்னு தான் இத்தனை நாள் அவனுக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் உங்கள் அப்பனால எதுவும் பிடுங்க முடியாது, நான் பிடுங்கவும் விட மாட்டேன், உனக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு செய்யணுன்னு தான் இப்படி பண்ணேன், மற்றபடி யூ ஆர் ஒன்லி மைண்ட், புரிஞ்சதா அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கண்ணத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ணேன்.
சரி போங்க அப்படிங்கிறீங்க. எங்கடி இப்போ சொல்கிற? அதான் பழிவாங்க அதெல்லாம் முடிஞ்சு இனிமே ஹனிமூன் பேபி பிளா பிளா அப்படியே போக வேண்டியதான். உன் சிஸ்டர்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, உனக்காக வேணாமா? ஐயா எல்லாரும் பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம் மேடம் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஷையாகிற ஆள் தான். ஐயோ என்ன இது, ஏன் இப்படி? இதாண்டி உண்மையான ஆரம். நீ இத்தனை நாள் பார்த்தது தான் ஃபேக். போதும் பேபி, இதுக்கு மேலே என்னால் ஒன்று தள்ளி வைக்க முடியாது. வா வா டைம் ஆச்சு அப்படின்ட்டு உங்களை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, சரி ஓகே டாடி நாங்கள் கிளம்புறோம். ப்ரோ என்ன இப்படி தனியாக விட்டு போகிறீங்களே அப்படின்னு அவங்க அக்கா கழுத்தில் தாலி கட்டினவன் கேட்க, அது உன் ப்ராப்ளம் ப்ரோ, பார்த்துக்கோ அடுத்த சீசனில் அவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கோ. நாட்டி இந்தா உனக்கு பிடிச்ச கோவா மில்க் அப்படின்னு அவனும் அந்த பால் கோவா மில்க் அவங்க கிட்ட கொடுக்க, ஹை அப்படின்னு அதை வாங்கி அப்படியே குடிக்க உங்கள் லிப்ஸ்லலாம் அது ஒட்டிக்குது. அவனும் போதும் அப்படின்னு அதை நவுத்தி வச்சுட்டு உங்களை இழுத்து அப்படியே அந்த மில்க்கையும் டேஸ்ட் பண்ணி உங்கள் லிப்ஸையும் அப்படியே டேஸ்ட் பண்ண, தள்ளி போங்க என்னை போட்டு என்ன பாடுபடுத்துனீங்க, நான் இவ்வளோ அழுத ஏழும் போது எனக்கும் தான் ஃபலிச்சது. ஆனாலும் அதையும் தாண்டி உன் மேலே ஒரு கோபம். என்னை விட்டு எப்படி என்னை நம்பாமல் ஏன் பண்ண? நம்பிக்கை இல்லாமல் இல்லை, பயம். எங்கள் அப்பா அவங்கள ஏதாவது அவனை நினச்செல்லாம் பயந்துக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்துகிறேன். நல்ல வேலை ஏதோ ஜின்னாக இருக்கு போய் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்தான். வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணி ஏதோ இருந்தால் என்னடி பண்ணுறது? ஆமாம் இல்லை நான் ஓமா இல்லை, இப்போ தெரியுதா நான் ஏன் உன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு. சாரி. நானும் சாரி. சரி என்ன சரி எல்லாத்துக்கும் எதுக்கு? அப்போது அப்புறம் ஏன் அந்த கடையில் நீ வந்ததுக்கப்புறம் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டேன்டி, அது நம்ம மால் தான், நீ ஓனரை மாடி ஃபீல் பண்ணாத. எது? எஸ், அங்கே எல்லாருக்கும் நீ என் பொண்டாட்டின்னு தான் தெரியும், ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க. அப்படியா? அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருங்க. அப்புறம் அப்படின்னு ஏதோ ஆரம்பிக்க, போதுண்டி பேசி பேசி டயர்டாயிட்டேன் அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு, இதுக்கப்புறம் பேச்செல்லாம் இல்லை, நமக்கும் பேபி வேணாமா அப்படின்ட்டு உங்களை எப்போ அப்படியே கிஸ் பண்ணேன். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஐம் சாரி ஐ லவ் யூ ஆரம் அப்படிங்கிறீங்க. மீ டூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதை விட்டு போகணுன்னு எப்போவும் நினைக்காது, சத்தியமாக நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் நினச்சாலும் விட மாட்டான் இந்த ஆரம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவனை இழுத்து கிஸ் பண்ண அப்படியே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.